ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து டேக்குக்கு பிஎல்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு செகண்ட் ஒய்ஃபு. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் எனக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு என் வாய்ஸை மட்டும் மேட்சின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணிங்கன்னா வியூவர்ஸ் அதிகமாக போகும். அது வந்து யூடியூப்பில் இன்னும் ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்கடா. ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே வந்துட்டு ப்ரொஃபஸர், டேங் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டு. ப்ரொஃபஸர் ஏஜ் கேப்பு தான்டா. ப்ரொஃபஸர்னு பார்த்தா ஜேகே சரியான அரகண்ட்டு, ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தா டேங் சரியான பேட் பாய். ஸோ ஒரு பேட் பாய் அண்ட் அரகண்ட் ஸ்டூடெண்ட்குள்ளே வர லவ் பார்க்க போகிறோம். ஜேகேக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி அவன் கையில் ஒரு 6 மாதம் குழந்த இருக்குது. ஒய்ஃப் என்னன்னு கேட்டால் படுக்கையாக இருக்காங்க. ஸோ முடியாமல் இருக்காங்க. ஓகேடா, இந்த ஒரு இன்ட்ரு போதும். ரிவெஞ்ச்டா இந்த ஒன் ஷாட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு காலேஜோட கிரவுண்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம தயாங்கு தான் அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா பெல்ட்டை வச்சு சொத்துன்னு தயாங்க அடிச்சுக்கிட்டு இருக்காரு. தயாங்கு பல்ல கடிச்சுக்கிட்டு கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்கான். அவன் ஐஸில் லைட்டாக டியர்ஸ் தேங்கி நிற்கிது. அவங்க அப்பா அடிக்கிற அடி அவனுக்கு ரொம்ப வலிக்குது. ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். சொல்லு தயாங், சொல்லு, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? எதுக்குள்ள அப்படி பண்ணிகிட்டு இருக்கா? உன்னை இத்தனை நாள் உங்கள் அம்மா பெற்று உன்னை நான் வளர்த்து இப்படி நல்லா படிக்க வச்சு இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி விட்டா, சேராத பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க போட்டு அந்த அடி அடிச்சிட்ருக்காரு. இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. சார், இன்னும் 2 அடி சேர்த்து போடுங்க சார், அப்போ தான் ஒட்டங்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்க அப்படியே தாயங் திரும்பி பார்க்குறான். என்னடா என்ன பார்க்குற? அப்படி செவ்வளோ காட்டி இருக்கிறவேன். எத்தனை தடவை உன்னை வார்ன் பண்ணேன், கேட்டியாடா? கேட்டியா? ஒட்டி வாங்கி சாகு. நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு சொன்ன ஒரு தெரியாமல் ஆக்கிடுவேண்ட. இப்போ உங்கள் அப்பா கிட்ட பேச அப்படி வாயை ஒட்டச்சிருவேன். என்கிட்டயா வச்சுக்கிற? எத்தனை தடவை வார்ன் பண்ணேன், சேராத பசங்களோட சேராத, இப்படி தெரியாதுன்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? ஒட்டி வாங்கியே சாகு. சார், ஏன் சார்பா இன்னும் 2 சேர்த்து போடுங்க சார் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜேகே தான் கையில் ஒரு 6 மாதம் குழந்தைய வச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே ஒரு முறை தான் தயாங்கு ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். பாருங்கள் சார், உங்கள் அம்மா என்னை பார்த்து முறைக்கிறான் பாருங்க, இதுக்கே 2 போடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்ல, இப்போ தயாங்கோட அப்பா அப்படியே தயாங்க பார்த்து, உன்னோட ப்ரொஃபஸரையே முறைச்சிட்ருக்க, ஏண்டா யாராவது கெட்டு போகிறதுக்கு வந்துட்டு பாடம் நடத்துவாங்களா? நல்லா இருக்கணும்னு தானே எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏண்டா நாங்கள் பண்ணுற அட்வைஸ்லாம் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட சீஸ்லேயே மாற்றி ஸ்லாப் பண்ணுறாரு. அப்படியே ஜேகே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே தயாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். தயாங்கு செம கோவம் வருது. இப்படியே தயாங்கோட அப்பா தயாங்க அடிச்சுட்டு, இனிமேல் வீட்டு பக்கம் வந்துடாத, வெளியிலே கடந்து சாகு, உனக்கு பாக்கெட் மணியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ரோட்டில் தாண்டா நீ அலைவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயங்க விட்டுட்டு அவங்க அப்பா போயிடுறாங்க. இப்போ அப்படியே தாயங்க ஜேகே பார்த்து திரும்புகிறான். என்ன சார்? என்ன எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு சொல்லி என்னை மாட்டி விட்டா நான் திருந்திருவேனா? நான் எப்பயும் திருந்த மாட்டேன். இந்த தயாங் எப்பயுமே திருந்த மாட்டேன், புரியுதா? நீங்கள் என்ன தான் என்னை யார்கிட்டனாலும் மாட்டி விட்டாலும், அந்த பிரின்ஸிபல் கிட்ட மாட்டி விட்டாலும், போலீஸ்கிட்டே மாட்டி விட்டாலும், இந்த தயாங்க எப்பயுமே திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டு அவன் போயிடுறான். இப்போ ஜேகேயோட குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அப்படியே ஜேகே ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்துட்ருக்கான். இப்போ ரொம்ப அழுகவும் அவன் ஒரு பேக் வச்சுருக்கான். அந்த பேக்லேருந்து பால் பாட்டியில் எடுத்து இப்போ குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். குழந்தையும் குடிச்சிட்ருக்குடா. இப்படியே அன்றைக்கி டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங் போயிட்டு அவனோட கிளாஸ் ரூமில் உட்காடுறான். இப்போ தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, டேய் என்னடா உங்கள் அப்பா வந்தார், என்னாச்சு? அடிச்சாராவா? என் கண்ணம் பெந்துருச்சு, என் உடம்பெல்லாம் வரியாக ஆயிடுச்சு. இதுக்கு ரீசன் யார் தெரியுமா? அந்த ஜேகே தான், அந்த ப்ரொஃபஸர் தான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். டே தயாங்கு, என்னடா பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னு தானே கேட்குற? இதுக்கப்புறம் பாப்பாடா என்ன பண்ண போகிறேன் அவனை அப்படின்ற மாதிரி தயாங்கு இப்படி பேசிட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்கான். இப்போ குழந்தைக்கு அந்த மில்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு அப்படியே ஜேகே இப்போ கிளாஸ் ரூம் தான் வரான். எல்லோரும் கிளாஸை கவனிங்க, எல்லோரும் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டுருக்க.
எல்லா கிளாஸ் ரூமே மொத்தமாக நோட்ஸ் எடுத்துகிட்டு உட்காருது. ஆனால் தயங் மட்டும் கையில் நோட்ஸே எடுக்க மாட்றான். நோட்ஸ் எடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு திருப்பியும் ஜேகே கத்துறான். ஆனால் தயாங் நோட்ஸ் எடுத்துகிட்டே உட்கார மாட்டான். தயாங், இப்போ தானே உங்கள் அப்பா கிட்ட வட்டி வாங்கினேன், பத்தலையா? என்கிட்டையும் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஜேகே கத்துற எதையுமே அவன் காதில் வாங்க மாட்டான். காதில் ஹெட்ஃபோனை தூக்கிட்டு மாற்றிட்டு உட்காந்துக்கிறான். ஜேகேக்கு செம்ம இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. அப்படியே வேகமாக போயிட்டு அந்த குழந்தையும் கையிலையே தான் வச்சிட்ருக்கான். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவன் ஜேகே வந்து தயாங் முன்னாடி நின்று தயாங்கோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறான். தயாங்கு அப்படியே கண்ணத்தில் அவனோட 5 விரல் பதிஞ்சு அவன் காதோட சேர்த்து அடிச்சிருப்பான். காது கின்னுன்னு கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி டேபிளை தட்டிட்டு தயாங்க எந்திரிக்கிறான். இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஹியமலே கை வச்சிட்ருக்கீங்களா? ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு மரியாதையை கொடுத்தா உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. வாயில் ஏதாச்சும் வந்துடும் அப்படின்றான். ஜேகிக்குன்னா அப்படியே கோவம் உச்சிக்கு ஏறி நிற்கிது. ஏய் ஒத்தா வெளிலப்போடா. என் கிளாஸில் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கணும்னு அவசியமாயிரே கிடையாது. உன்னை இந்த காலேஜை விட்டு வெளில அனுப்புகிறேன்டா. என்கிட்டே வாய்மயிர் பேசுகிற. வேறு எந்த காலேஜில் உன்னை சேர்த்துக்கிட்டு நீ பட்டிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் கத்த. தயாங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த காலேஜை விட்டா எனக்கு என்ன வேறு காலேஜ் கிடைக்காதா? வேறு எங்கேயும் போய்ட்டு என்னால் படிக்க முடியாதா? அப்படி சொல்கிறியா? நீ என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்கிறியா? ஏய் ஆமாடா, அதனால் படிக்க முடியாது, படித்து கிழிக்க முடியாது. தனியெல்லாம் சரியான பொறுக்கி, உன்னையமாய் பொறுக்கியெல்லாம் நான் காலேஜில் சேர்த்துருக்கதே பெரிய விஷயம், புரியுதா? ஏதோ உங்கள் அப்பாவுக்காண்டி தான் உனைய இந்த காலேஜிலே சேர்த்துருக்கோம். இல்லைன்னா உனையெல்லாம் கண்ணத்தில் 2 அறையை விட்டு போடாமல் இருந்து விரட்டியே விட்டுருப்போம். நோட்ஸ் எடுக்காமல் உட்காந்துட்ருக்க. உன் கூட சேர்ந்துட்டு எல்லா பேரையும் இந்தா மூஞ்சியை பாரு, திருட்டு முடி முழிக்கிறான் பாரு, இவன் கூடலாம் சேர்ந்துட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தயாங்கோட ஃப்ரெண்டோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு ஏய் நோட்ஸ் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். அவங்களாம் பயந்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படியே தயாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறான். டேய் நான் அடி வாங்கிட்டு நின்றுட்டுருக்கேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நோட்ஸை மூடுங்கடா. இன்றைக்கி நம்ம கிளாஸ் ரூமில் கிளாஸை கவனிக்கக்கூடாது, எல்லாம் நோட்ஸை மூடிட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி தயாங் கத்தா. அவங்க தயாங் பக்கம் நிற்பாங்களா இல்லை ஜேகே பக்கம் நிற்பாங்களான்னு தெரில. ஏன்னா தயாங் சொல்கிறத கேட்கலைன்னா தயாங்கும் அவங்கள அடிப்பான். இப்போ ஜேகே சொல்கிறத கேட்கலைன்னா ஜேகேவும் அவங்கள அடிப்பான். அதனால் யார் சொல்கிறத கேட்குறதுன்னு சொல்லிட்டு இங்கிட்ட பார்த்துட்ருக்காங்க. சார், நான் வேணால் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். நீங்களும் தயாங்கும் வெளில போங்க. அமர நின்று 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோட ஃப்ரெண்டில் ஒருத்தவே சொல்ல. ஜேகே அப்படியே இன்னும் அவன் சீஸ்லேயும் ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் நோ சொல்கிறத கேட்காம அவே சொல்கிறத கேட்பீங்களா? நோட்ஸ் இடு இல்லாட்டினா உங்கள் பேரண்ட்ஸையும் வர வச்சு உங்களை முட்டி தொட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி ஜேகே மிரட்ட. இப்போ தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேறு வழி இல்லாமல் நோட்ஸ் எடுத்து திறந்து உட்காடுறாங்க. இப்போ தயாங்க அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு எதிராக திருப்பி விட்றியா அப்படின்னோடனே இப்போ திருப்பியும் ஜேகே தயாங்கோட சீஸ்லேயே ஸ்லாப் பண்ணிவிட்டு என்னடா உன்னோட ப்ரொஃபஸர்ன்ற மரியாதை கூட கொடுக்காம போவான்னு பேசிக்கிட்டு இருக்க, செவில் பேத்துருவேன், ஒழுங்காக உட்காந்து நோட்ஸை கையில் எடு அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிவிட்டு அவனும் போயிட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். தயாங்கா நோட் பண்ணுவான். பேக்கெல்லாம் தூக்கிட்டு கிளாஸ் ரூமை விட்டே வெளில போயிட்டுருக்கான். இப்போ ஜேகே தயாங்க பார்த்து கத்துறான். தயாங், இப்போ சீட்டில் போயிட்டு உட்காந்து நோட்ஸ் எடுக்கலைன்னா நாளைக்கு இந்த காலேஜுக்குள்ளே ஒன்றுக்கு அலௌடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல. காலேஜுக்குள்ளே அலௌடு கிடையாதா? நான் என்ன மேத்துக்கூட உன் காலேஜில் வந்து உன் கிளாஸில் படிக்கணும். இது வரைக்கும் நீ எனக்கு ப்ரொபோசர், அதனால உனக்கு மரியாதை கொடுத்தேன். இப்போ நீங்கள் என்னடா என்னையே காலேஜை விட்டு தூக்குறது? நானே காலேஜை விட்டு போகிறேன். ஏய் ஜேகே, இதுக்கப்புறம் உனக்கு இருக்குது. என்னை ஒட்டி வாங்க வச்சிட்டேல, என் ஃப்ரெண்ட்ஸை எனக்கு எதிராக திருப்பி விட்டேல, அவனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இப்படியே அன்றைக்கி காலேஜ் ஸ்கிப் ஆகுது, கிளாஸ் ரூம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவும் அவனோட குழந்தையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்களோட ஒய்ஃபு ரொம்பவே படுக்கையாக முடியாமல் கிடக்காங்க. இப்போ ஜேகேவும் போயிட்டு குழந்தைய தொட்டிலில் போட்டு அப்படியே வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப்க்கு உடம்பெல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரொம்பவே கேரிங்காக அவங்களோட ஒய்ஃபை பார்த்து உனக்கு எல்லாமே சரியாயிரும், நான் கூட இருக்கேன், நீ எதையும் கவலைப்படாத சரியா, எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேரிங்காக பேசி அப்படியே சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒய்ஃப்க்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே வீட்டில் எல்லா வேலையும் நம்ம ஜேகே தான் பொழுக்கு. குழந்தைய பார்த்துக்கிறது, வீட்டை கூட்டுறது, துடைக்கிறது அப்படின்ற மாதிரி ஜேகே தான் எல்லா வேலையும் வந்துட்டு வீட்டில் பார்ப்பான் பொழுக்கு. ஜேகே வீட்டை கூட்டி துடைச்சிட்ருக்கான். இப்போ வந்து குழந்தை அழுகுதுரா. இப்போ அப்படியே ஜேகே போயிட்டு குழந்தையும் தூக்கிட்டு கிச்சனுக்கு தான் போகிறான்.
பால் காய்ச்ச தென் என்னென்னா குழந்தையோட அம்மாவுக்கு ஃபீட் பண்ண முடியாதுல்ல, அதனால் டப்பா பால் தான் கொடுத்துட்ருக்கான். இப்போ அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு பால் காய்ச்சுறான். குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. குழந்தைய கையில் வச்சு சொல்றதில் போட்டு தட்டி கொடுத்துக்கிட்டே இப்போ பால் காய்ச்சிட்டு இருக்கான். அந்த பால் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சு பால் டப்பாவில் ஊற்றி அப்படியே குழந்தைக்கு வந்து கொடுத்துட்ருக்கான். குழந்தையும் சாரி பசியில் இருந்திருக்கும் போலுக்கு அது ஃபுல்லாக குடிச்சிருது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி குழந்தைய பார்த்துட்டு, செல்லக்குட்டி என்ன பண்ண, உங்கள் அம்மா இப்படி இருக்காங்க, எந்திரிச்சு நடப்பாங்களான்னு கூட தெரில, கஷ்டமாக இருக்குது இந்த அப்பாவுக்கு. எவ்வளோதான் உங்கள் அப்பா அரகண்ட்டாக இருந்தாலும் எனக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, எனக்கு மட்டும் எதுக்கு இந்த கடவுள் இவ்வளோ சோதனையை கொடுக்குறான்னு தெரில அப்படின்ற மாதிரி பாவண்டா நம்ம ஜெய்கே அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகுறான். தென் என்னென்னா ஒய்ஃப் இருக்காங்க, ஆனால் ஒய்ஃப் கூட சேர்ந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியல. பாவம் நம்ம ப்ரொஃபஸர் ஜேகே ரொம்பவே ஒரு மாதிரி சேடாக இருக்கான். இப்போ அப்படியே டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. ஜேகே போய்ட்டு ஓப்பன் பண்ணுறான். வந்து நிற்கிறது நம்ம தாயாங்க தான். இப்போ ஜேகே அப்படியே தாயாங்க பார்த்து, ஏய் எதுக்கு இங்கே வந்திருக்க, போகும்போத உங்கள் வீட்டுக்கு போ. என்ன சார், வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி தான் விரட்டி விடுவீங்களா, வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டிங்களா? ஒன்று எதுக்கூட நான் வீட்டுக்குள்ளே கூப்பிடணும்? பாரு தயாங், பிரச்சனை பண்ணணுன்னே வந்திருக்கியா, ஒழுங்கா வெளில போ, போ என் வீட்டை விட்டு. ஷோ சார், எதுக்கு வீட்டுக்கு போகணும், நான் இங்கே தான் இருப்பேன். எங்கள் அப்பா இருக்கான்ல, அவன் என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பி விட்டான். அப்போ நான் எங்கே போவேன்? இதுக்கெல்லாம் ரீசன் யார்? நீங்கள் தானே. அப்போ நான் இங்கே தான் இருப்பேன். உங்கள் அப்பா உன்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பி விட்டான்னா ரோட்டில் திரிடா, இதுக்கூட ஏன் வீட்டுக்கு வந்த? எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பி விட்டுருந்தாருன்னா நான் ரோட்டில் திரிஞ்சிருப்பேன். அதுக்கு ரீசன் நீங்கள் தான்ன்ற போது அப்புறம் உங்கள் வீட்டுக்கு தானே வருவேன். நீ எனக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான். என்ன சொன்ன? காலேஜில் வச்சு என்னோட பெரிய மயிர் பெரிய பருப்பு புட்டி பேசிட்டு போனேன். இப்போ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? பேசிட்டு போனேன், கடைசியில் எங்கள் அப்பா என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்ட்டியான். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீங்கள் தானே. அப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். என் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஏய், நான் குரலை வசதி பேசிட்டு இருக்க, வெளில போட மயிறு, என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையும் அதிகாரம் பண்ணிகிட்ருக்கியா, ஒழுங்கா வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்த. தாங் ஜேகே பேசுகிற எதையுமே கேட்காம ஜேகேவை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். இங்கொத்த எவ்வளோ தினம் விட்டா என் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் தாயங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். தாயங்கும் அப்படியே ஜேகே பார்த்து, ஃபுல் பல்ஸை காட்டி நீ என்னை இழுத்தாலும் தலைவா, என்னை வெளியே இழுத்து விட முடியாது. கையில் குழந்தைய வச்சிட்ருக்க, எப்படி என்னை இழுத்து விட்டுட்ருக்க, கூட குழந்தைக்கு நான் வேணா ஃபீட் பண்ணுறேன் அப்படின்றான். ஜேகே அப்படியே தாயங்க ஒரு மாதிரி டாப் டூ பாட்டம் பார்க்குறான். என்னடா சொல்லிட்டுருக்க? என்ன வாழ்ட்டப்பாவை என் கையில் கூட ஃபீட் பண்ணுறேன்னு சொன்னேன். எப்பண்ணா நான் ஃபீட் பண்ணக்கூடாதா? இது என்ன பாரு, என்னை எங்கள் அப்பையும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிவிட்டான். நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா இதுக்கு ரீசன் நீ தான். இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசக்கூடாது. நீ தான் சொன்னில இந்த பேட் பாயை நல்ல ஸ்டூடெண்ட்டாக மாற்றுவேன்னு. ஒரு ப்ரொஃபஸரோட வேலை அது தானே, என்னை நல்லவனாக மாற்றுறது. நான் இங்கே தான் இருப்பேன், மாற்றி கிளி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு போகிறான். ஜேகேக்குனா செம்ம இரிட்டேட்டிங்கு. இப்போ அப்படியே தயாங்கோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான் ஜேகே. ஹலோ சார், உங்கள் பையன் என்ன என் வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கான், இங்கே பாருங்கள், ஒழுங்காக வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. என்னை வெறுப்பேற்றாதீங்க சார், என்ன சார் இது அப்படின்ற மாதிரி தயாங்கோட அப்பாட்ட ஜேகே கேட்டுட்ருக்க. ஜேகே, அது வந்துட்டு அவனை நீங்கள் தான் திருத்தணும். அதனால தான் அவனை வீட்டை விட்டு வெளில அனுப்பிவிட்டேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவன் அங்கே தான் வருவான்னு தெரியும். அதனால தான் வீட்டை விட்டு வெளில அனுப்பிவிட்டேன். கொஞ்சம் அவனை திருத்தி நல்ல பையனாக மாற்றி என்கிட்ட ஒப்படைங்களே அப்படின்ற மாதிரி என்னமோ குழந்த அவனை திருத்தி வந்துட்டு என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி தயாங்கோட அப்பானா சொல்லிட்டுருக்க ஜெயிக்கணும். அவன் இன்னும் குழந்தையா, இப்படிலாம் இருக்காதா அப்படி சொன்னால் கேட்டுக்கிறதுக்கு? அவன் பொறுக்கி சார், பொறுக்கி. நான்லாம் என்ன சொன்னாலும் அவன் எல்லாம் கேட்க மாட்டான், திருந்த மாட்டான். அவனெல்லாம் வச்சு இங்கே வச்சு பார்த்துக்க முடியாது. தயவுசெய்து உங்கள் பையனை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே தயாங்கோட அப்பா அழுகிறாரு. ஜேகே, கொஞ்சம் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு பையனை பெற்றுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் என்னை கேலி பண்ணுறாங்க என் பையனை வச்சு. உன் பையன் பொறுப்பு இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு அப்புறம் என்னோடய ஆஃபீஸை பார்க்க போகிறவே என் பையன்தான்.
இப்படி பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தா எப்படி ஜேகே? கொஞ்சம் அவனை திருத்தி என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஓவர் ஃபீலிங்காக ஜேகிட்ட பேச, ஜேகே ஆல்ரெடி ஃபீலிங்கில் இருக்கா, செம சேடில் இருக்கான் அவங்க ஒய்ஃப்க்கு இப்படி இருக்குன்னு. இதில் இவங்க வேற இப்படி பேசவும் பாவம் நம்ம ஜேகே வேறு வழி தெரியாமல் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். இப்போ அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, உங்கள் அத்தை அவனை என்னத்தை நான் பார்த்து என்னத்தை திருத்தன்னு தரல, என்னையும் அவன் வழிக்கு கொண்டு வந்துடும் அவளுக்கு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி புலம்பிட்டு இப்போ அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டுட்ருக்கான். குழந்தைனா தூங்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கு. இப்போ தாயங்க அப்படியே வரான் ஜேகே கிட்ட. சரே, எதுக்கு குழந்தை அழுகுது, எதுக்கு தூங்க மாட்டேங்குது? ஏய், ஏன் ரூமில் என்னடா பண்ணுற? வெளில போடா, வெளில போ. ஐயோ, என்னையா சும்மா சும்மா எப்போ பாரு எங்கே பாரு வெளில போன்ட்டுக்கு இருக்க? வெளிலலாம் போக முடியாது, குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி தூங்க முடியும்? சரி, இந்த வீட்டுக்கு வந்திருக்கேனே, எனக்கு ரூம் எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தயாங் வந்து ஜேகேவை பார்த்து கேட்க, ரூம்பு தானே, வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த அங்கே அழுதுட்டுருக்கு. தொட்டிலே போட்டு இப்போ தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டோர் ரூமை தான் போயிட்டு காமிக்கிறான். அந்த ரூம் பூரா குப்பையாக இருக்குது, இந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே தங்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்சாடிக்கு விட்டுட்டு திருப்பி ரூமுக்கு போயிட்டு குழந்தைய தொட்டியில் ஆட்டி விட்டுட்ருக்கான். இப்போ தயாங்குனா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னை இந்த ரூம்லையா படுக்க சொல்கிற? ஓ ரூமில் தாண்டா நான் படுப்பேன், இன்றைக்கி ஓ ரூமில் தான் நான் ஸ்டே பண்ணுவேன், நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே இப்போ ஜேகேவோட ரூமுக்கு போயிட்டு, நான் அந்த ரூமில் இருக்க முடியாது, நான் இந்த ரூமில் தான் இருப்பேன், இது ஏன் ரூமு, இது ஏன் வீடு, ரூல்ஸ் பேசினேன்னா வாயை உடச்சிருவேன். என்ன சார் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? பாருங்க, இந்த தயாங் பேபியை பார்த்தா பாவமாக தெரிலையா? ஏன் சார், நான் பாவம் தானே, எப்படி அந்த ரூமில் போய்ட்டு தூங்குவேன்? கொசு கடிக்கும்ல, என்னை நீங்கள் நல்லவனாக மாற்றணும்ல, நீங்கள் நல்லவனாக மாற்றணும்னா எனக்கு நீங்கள் கைடு பண்ணணும்ல, படிக்க சொல்லி தரணும்ல, அப்போ நான் இங்கே தானே இருக்கணும். என்னை கொண்டு போய் அங்கே விட்டிங்கன்னா எனக்கு கொசு கடிக்கும், அதனால் நான் தூங்காமல் இருப்பேன், அப்போ படிக்க முடியாது, ஓவராக டிஸ்டர்பன்ஸ் ஆவேன். நான் இங்கேயே ஒரு ஓரமாக பெட்டில் கூட படுக்கலை, இந்த சோவாவில் இருந்துட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி தாயங்க இப்படி ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கான். ஏய், என்னோட சீன் மாரி போட்டுட்ருக்கியா? ஒத்தவனை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கேன், எதோ பாவன் பார்த்து விட்டுட்ருக்கேன். இப்போ என்னன்னா ஏன் ரூமில் வந்து தங்க வேண்டியது இருக்க? உன்னை இங்கே விட்டுட்டு நான் உட்காந்துட்ருப்பேன். நான் இங்கே பாரு தயாங்கா, என்னை விருப்பத்தாத, ஒழுங்கா அந்த ரூமை போய்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பிடிச்சி வெளில தள்ளி விட்டுட்டுருக்கான். இப்போ தயாங்க அப்படியே ஜேகே பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். என்ன ப்ரொஃபஸர் சார், எவ்வளோ வேகமாக இருக்கீங்க, என்னை ஏன் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஹேண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவோட ஸ்டொமக்குக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே அப்படியே வந்துட்டு அவனோட ஹேண்டை பிடிக்கிறான். என்னடா பண்ணிட்டுருக்க, என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அவனோட ஹேண்டை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற்றி கொண்டு போயிட்டு ஜேகேவோட ஆப்ஸில் அவனோட ஃபிங்கர்ஸை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். தயாங்கா, என்ன தயாங்கா, எனக்கு உன்னோட நிலமை புரியுது, உன்னோட ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டேல, உனக்கு வேணும்னு தோணும்ல, உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னைய பண்ணிக்கோ அப்படின்றான். இப்போ அப்படியே ஜேகே தயாங்கோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறான். ஒத்தா, என்னடா நினச்சிட்ருக்க, என்னைய பற்றி என்ன நினச்சிட்ருக்க? இது கலையிறவே நினச்சிட்ருக்கியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்குது, செவ்வளோ பேத்துருவேன், மரியாதையை விட்டு விட்டு இந்த ரூமை விட்டு வெளில போ அப்படின்றான். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? வீட்டை விட்டு இல்லை, இந்த ரூமை விட்டு இல்லை, உன்னோட மனசுக்குள்ளே வந்து நான் உட்காருவேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜேகேவை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு தாயம் பேசிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு இவன் எந்த லாங்குவேஜில் பார்க்குறான், எந்த மீனிங்கில் பார்க்குறானே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தயாங், ஐ எம் ப்ரொஃபஸர், யூ ஆர் எ ஸ்டூடெண்ட், புரியுதா? இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ தயாங், வேறு ஏதாவது பேசினேன்னா வாயை உடைச்சிருவேன். உடைங்க, அதுக்காண்டி தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யோ ப்ரொஃபஸர் சார், நீங்கள் எனக்கு கைட் பண்ணுறீங்களா இல்லை நான் உங்களுக்கு கைட் பண்ணட்டுமா? என்னத்தை கைட் பண்ண போகிற? என்னத்தை தாண்டா கைட் பண்ண போகிற? ஐயோ உன் குழந்தை தூங்கிட்டுருக்கு,
எந்த கத்திக்கிட்டு இருக்க? பாவம் குழந்தை முழிச்சிட போகுது. அப்புறம் குழந்தைக்கு வேற ஃபீட் பண்ணும். ஹே, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, உண்மையை பேசுகிறேயா, உண்மையை பேசுகிறேன். என்னடா போயாண்டுக்கு இருக்க? என்ன போவான்னு சொன்னாலும் ஏன் போவான்னு சொல்கிறேன்னு கேட்குற? போடவாடான்னு சொன்னாலும் என்ன போடவாடான்னு சொல்கிறேன்னு கேட்குற? ப்ரொஃபஸர் சாருன்னு சொன்னாலும் என்ன மரியாதை கூடுதுன்னு கேட்குற? அவனே நான் எப்படி தான் கூப்பிடுறது? மாமா அப்படி கூப்பிடுமா? சொல்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே ஜேகேவை போட்டு டீஸ் பண்ணிட்டுருக்கான். ஜேகேயால் முடியலை. தயாங் மாமா, மாமா, ஜேகே மாமா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வாய் மாமா மாமான்னு கூப்பிட்டுருக்கு. ஜேகேயால் முடியலை. தயாங்கா, இதுக்கு மேலே இங்கே இருக்காத, ஒழுங்காக எருமை விட்டு வெளிலப்போ. ஏன் நான் இங்கே இருந்தா உனக்கு என்ன தூக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஜேகேனா கொத்த வெளில போடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பிடிச்சி ரூமை விட்டு வெளில தள்ளி விடுறான். இப்போ தயாங்க ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு ஜேகே இப்போ ரூமை விட்டு வெளில தள்ளுறையில நீ ஏன் வருவ, வந்து என் ரூமுக்கு போடான்னு கூப்பிடுவ, அவனே கூப்பிட வைப்பேன். இந்த தயாங்கோட ரிவெஞ்ச் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே அவன் அந்த ரூமெல்லாம் ரெடி பண்ணல. ஏன்னா ஜேகே தான் வந்து ரூமுக்கு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் பண்ணியிருக்கியால, அதனால் அந்த ரூமெல்லாம் போய்ட்டு க்ளீன் பண்ணல. சோபாவில் போய்ட்டு காலுக்கு மேலே காலை போட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜேகே அப்படியே டின்னர் செய்கிறதுக்கு தான் வரான். இப்போ தயாங் ஒரு ஜூஸ் தாண்டா, ஆரஞ்ச் ஜூஸ், அதை எடுத்து குடிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான். ஏய், உனக்கு எதுடா ஜூஸ், உனக்கு எதுடா ஜூஸ்? ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, எடுத்தேன், குடித்தேன் அப்படின்ற மாதிரி அவன் குடிக்கும் போதே அவனோட பனியன்லாம் ஒழுக வச்சிட்ருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான். ஒரு மாதிரி அவனோட எச்சி அத்தனை தடவை முழுங்குறான். என்ன மாமா எப்படி பார்க்குற? ஏய், என்னோட மாமா நோமாண்டுக்கு இருக்கா? இதுக்கு நீ மாமான்னு கூப்பிட்டுருக்கா? வாயை உடைச்சிருவேன். உனக்கு நான் மாமாவா? உனக்கு நான் மாமாவா? நீ எனக்கு மாமா இல்லை தான், இருந்தாலும் மாமாவா ஆக்கிக்கலாம். என்னோட பேசிகிட்டு இருக்கா? ஒன்றுமே பேசல. என்னோட பாடியெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணி தரியா? உன்னோட பனியனை நீ நினைப்ப நான் உனக்கு வாஷ் பண்ணி கொடுக்கணுமா? உன் பொண்டாட்டிக்கலாம் நீ தானே வாஷ் பண்ணி விட்டுட்ருக்க, நீ தானே வைப் பண்ணி விட்டுட்ருக்க, அப்போ எனக்கும் பண்ணு. ஹே, என் பொண்டாட்டி நீயும் உன்னோட என்ன ஒன்னான்னு கேட்டுட்ருக்க? ஆமாம், ஒன்று தான். என்னோட சொல்லிட்டுருக்க? என்ன சொல்லிட்டுருக்கேன்னு உனக்கு புரியுதா புரியலையா? உன் பொண்டாட்டியும் நானும் ஒன்று தான் சொல்லிட்டுருக்கேன். என்ன ஒரே விஷயத்த ரெண்டு தடவை சொன்னால் தான் உனக்கு புரியுமா? நீ என்ன ப்ரொஃபஸர், ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னாலே கப்புன்னு புரிஞ்சுக்க மாட்டியா? நீ கற்பூரம் இல்லையா, கழுதையா அப்படின்ற மாதிரி தயாங்கன்னா ஜேகேவை ஒவ்வொரு உரண்டு எடுத்துட்டு டீஸ் பண்ணிட்டே இருக்கான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே வேகமாக நடந்து வந்து தயாங்கோட பனியனை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி நிற்க வைக்கிறான். ஏய், என்னடா சீன் போட்டு நொடிச்சுக்கிட்டு இருக்க? செவ்வளோ பேத்துருவேன், செவ்வளோ காட்டி ஒன்று விட்டேன்னு வையி, கொன்னம் பேந்துரும் அப்படின்ற மாதிரி ஜேகே தயாங்க பார்த்து மிரட்டிகிட்டு இருக்கான். தயாங்க ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அண்ணா எப்படி வந்து என்னை பனியனை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கேன்? நான் கூட என்ன நினச்சேன் தெரியுமா? பனியனை பிடிச்சி தூக்கி என்னை கிஸ் பண்ண போகிறேன்னு நினச்சேன். நீ என்ன இப்படி சப்பையாக்கிட்ட அப்படின்ற மாதிரி தயாங் ஓவராக வந்துட்டு ஜேகேவை டீஸ் பண்ணிட்டே இருக்கான். ஜேகேயால் முடியலை, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, இருந்தாலும் ஓவராக கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான். ஏய், என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற தயாங், என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. என்ன சோதிச்சேன், என்ன தான் சோதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ வந்து ஜேகே எப்படி இருக்கானா, நான் இப்போ தமிழில் காமிச்சிருக்கேன்ல, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, கழுத்தில் இந்த மாதிரி தாண்டா செயின் போட்டிருக்கான். அந்த செயினை போட்டு அவனோட ஃபிங்கரை வச்சு அந்த நோண்டிட்டு இருக்கா தயாங். ஜேகே பார்க்குறான், என்னடா பண்ணிட்டுருக்க? ஒன்றுமே பண்ணல. இந்த செயின் எனக்கு கண்ணை உறுத்துது, என்கிட்ட கொடுத்துறியா? நான் போட்டுக்கவா? அப்புறம் இந்த சட்டையும் எனக்கு கண்ணை உறுத்துது, இதை கழட்டி என்கிட்ட கொடுத்துரு, நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீ எதுவுமே இல்லாமல் இரு, நல்லா தான் இருப்ப, நச்சுன்னு இருப்ப. ஹே வேணா தயாங், விருப்பெத்திக்கிட்டு இருக்க. யோ இப்போ எதுக்கு கீழே வந்த? டின்னர் பண்ண தானே வந்த? போ, வாயை மூடிட்டு போய் டின்னர் பண்ணு அப்படின்ற மாதிரி தயாங் சொல்ல, அப்படியே ஜேகேவும் தயாங்க பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு டின்னர் பண்ணுறதுக்கு போகிறான். இப்போ டின்னர் பண்ணிகிட்டு இருக்கான். தயாங் அப்படியே ஜேகே பேக்லேருந்து போயிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி அவனோட ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது. ஐயோ இவன் வேற நீ ஏற்றி விட்டுட்டே இருக்கானே தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவமா, அதாவது இப்போ வந்து டின்னர் பண்ணிகிட்டு இருக்கான், காய்கறி வெஜிடபிள் கட் பண்ணிகிட்டு இருக்கான். தயாங் பேக்லேருந்து ஹக் பண்ணுறான். இப்போ ஃப்ரெண்டில் இருந்த மாதிரியே வந்து ஜேகே பேக்கில் திரும்பி பார்க்க அப்படியே தயாங் ஜேகேயோட லிப்பில் கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஜேகேக்குன்னா செம கோவம். அப்படியே தயாங்க பிடிச்சி தள்ளி விட்டு என்னோட பொண்ணிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ அப்படியே தயாங் ஜேகேயோட லிப்பு மேலே அவனோட ஃபிங்கர்ஸை வச்சுட்டு, உங்களோட ஒய்ஃபே இறங்கி வந்துடுவாங்க உங்களுக்கு, எப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஹே என்னடா பண்ணிட்டுருக்க? என்கிட்ட என்னோட பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டுருக்கேனா? யோ எவ்வளோ தூரத்துக்கு உங்ககிட்ட வந்து பண்ணிட்டுருக்கேன், என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டுட்ருக்கா? உனக்கு இன்னுமா தூக்கலை? ஹே தயாங், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன்ல, உனக்கு இன்னும் தோணலையா? என்னை பார்த்தா உன்னை எவ்வளோ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் உனக்கு ஏன் என்னை பார்த்தா எதுவும் தோண மாட்டேங்குது? தயாங், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆமாம், நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது தான். கேள்விப்பட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி புலம்பிக்கிட்டு தானே இருந்த உன் பிள்ளைக்கிட்ட. உங்கள் அம்மா அப்படி இருக்காங்க, எனக்கு ஃபீலிங்காக இருக்குன்னு உன் குழந்தைகிட்ட புலம்பிக்கிட்டு தானே இருந்தேன். எனக்கு கேட்டுச்சு. அப்புறம் எதுவுமே தெரியாமையா நான் உள்ளே வந்திருக்கேன். தயாங், என்ன பேசிக்கிட்டு இருக்க? கொத்தாத. இங்கே பாரு ஜேகே, மை ப்ரொஃபஸர், மை மாமா. ஏய் வேணும்டா, எனக்கு வேணும்டா. என்னோட பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியலை, நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே ஜேகேயோட பேண்ட்டை பிடிச்சி அவங்ககிட்ட எழுதிட்டுருக்கான். இப்போ ஜேகே, நான் தயாங், இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆஹா, நான் வருத்தமே பட மாட்டேன், வாயே அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகே எவ்வளோ தூரம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வச்சிட்ருப்பான் அவனால் முடியலை. இதுக்கப்புறம் நீயே விடுன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன்னா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க தூக்கிட்டு தயங்கோட லிப்பில் கிஸ் பண்ண, தயங்க பேக் கிஸ் பண்ண. இப்படியே இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு சின்ன ரொமான்ஸ் ரொம்பவே ஹாட்டாக போயிட்டுருக்கு. அது சின்னதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, ரொம்பவே லென்த்தாக போகுது. ஏன்னா தயங்க தான் சொல்கிறான்ல, நீயே வந்துட்டு உன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு. அதே மாதிரி ஜேகே அவனோட ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே தயங்க வந்து அவனோட பெட்டில் படுக்க போட்டு அவன் கூட ஸ்டே பண்ணிகிட்ருக்கான். ரொம்பவே ஹாடாக தயங்கனா வலிக்குது. ஏய் என்னடா, என்னமோ இப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் விட்ட இவ்வளோ ஹார்டாக டீல் பண்ணிகிட்ருக்க. அதான் சொன்னேன்லடா மயிறு, இதுக்கப்புறம் நீயே விடுன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன்னு, மூடிக்கிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பேக்கில் திருப்பி பேக் சைடு ரொம்ப ஹார்டாக வந்து ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். ஏய் போதும் விடு, போதும் விடா. இவ்வளோ தூரம் நான் கம்முன்னு இருக்கும்போது வந்து என்னென்னா பண்ணி என்னை டீஸ் பண்ண மயிறு, இப்போ அனுபவிடா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல, இப்படியே 2 பேரும் ரொம்ப ஹார்டாக ஸ்டே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜேகேவோட குழந்தை அப்படியே அழுகுது. இப்போ ஜேகேவும் அப்படியே தாயங்க ரிமூவ் பண்ணிவிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு குழந்தைய தூக்கி பால் பாட்டில் எடுத்து ஃபீட் பண்ணிட்டுருக்கான். இதெல்லாம் தயாங் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் குழந்தை குடிக்க மாட்டேங்குது. தென் அதை தட்டி விட்டுட்ருக்கா, குடிக்கவே மாட்றா. ஏய் செல்லக்குட்டி, என்னாச்சு? அப்பாவை பாரு, குடிச்சிரு, பசிக்கும்ல,
செல்லக்குட்டி குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேனா அந்த பால் பாட்டியில் எடுத்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கான். ஆனால் குழந்தை குடிக்கவே மாட்டேங்குது. இப்போ ஒரு மாதிரி தாயாங்கும் சிரிச்சிட்டு, நீ எல்லாம் என்ன அப்பாவோ, குழந்தைக்கு எப்படி மில்க்கு ஃபீட் பண்ணணுன்னு கூட தெரில, இத்தனை நாள் என்னத்தை தான் நீ பார்த்து கிழிச்சிக்கிட்டேயோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக ஜேகேவை பார்த்து சொல்லிட்டுருக்கான். இப்போ ஜேகேமே, மயிறு உனக்கு தெரிஞ்சா வந்து ஃபீட் பண்ணிப்பாரு, குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்ணணுன்னு உனக்கு தெரியுமா, முடிஞ்சா வந்து பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்ல தாயாங்கோ ஒரு மாதிரி ஜேகே பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே வாஷ்ரூம் போகிறான். எனக்கு குழந்தைய பார்த்துக்க தெரியாதாம்மா, அதை இந்த மயிறு வந்து சொல்லிட்டுருக்கான். எனக்குன்னா குழந்தைய பார்த்துக்க தெரியாதா, இந்த தாயாங்க குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிச்சா குழந்தை குலுங்கி சிரிக்குன்றது இந்த ஜேகேக்கு தெரியாது புழுக்கு அப்படின்ற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இப்போ வந்து தாயாங் சவர் பண்ணிட்டுருக்கான். இப்படியெல்லாம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகி முடிச்சுட்டு இப்போ ஜேகேவை தான் கூப்பிட்றான். ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர் சார், மாமா அப்படி சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டுருக்கான். தொயாங்கோ, என்னோட மாமா நோமாண்டுக்கு இருக்க? ப்ரொஃபஸர், இதுக்கு முன்னாடி பண்ணும்போது மட்டும் மாமானு கூப்பிடுண்ட, இப்போ மாமானு கூப்பிட்டா என்ன மாமா நோமானு கூப்பிட்றேன்னுக்கு இருக்கா? என்ன பண்ணும்போது மட்டும்தான் மாமாவா? இப்போ என்ன நீ என்னோட எனிமியா? என்னோட வேணும் உனக்கு? ட்ரெஸ்ஸு வேணும். ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே முன்னாடி வந்து நிற்கவா? சிவிலு பேந்துரும். ஆல்ரெடி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேல. ஈரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஜேகே குழந்தை அழுதுட்டுருக்கு. குழந்தைய அப்படியே தூக்கிட்டு அவனோட கபோர்டுக்கு போகிறான். போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸில் ஒன்று எடுத்து இப்போ தாயங்கிட்ட நீட்டுறான். தாயங்க அப்படியே ஜேகேவோட ஹேண்டை ரப் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜேகே பார்க்குறான், கையில் குழந்தை இருக்குடா. இப்போ நான் என்ன இல்லை நான் சொன்னேன், அப்புறம் என்னோட பண்ணிட்டுருக்க? ட்ரெஸ்ஸை வாங்கினேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அப்படியே தாயங்க வியர் பண்ணிட்டு வெளியில் வரான். இப்போ ஜேகே அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்கான். குழந்தைய கொடு, உங்ககிட்டலாம் கொடுக்க முடியாது. நீ தானே குழந்தை அழுகுது, நல்லா முடிஞ்சால் வந்து ஃபீட் பண்ணி காமிண்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹேண்ட்லேருந்து தாயாங் வாங்குறான். வாங்கிட்டு அப்படியே குழந்தைய அவனோட நெக்குக்கு கீழே டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பால் பாட்டியில் எடுத்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான்டா. தென் அம்மாலாம் குழந்தையோட அம்மாவோட கை சூடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி குழந்தைய வச்சுக்கிட்டான். வச்சு இப்போ பால் பாட்டியில் எடுத்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே குழந்தை குடிக்குது. ஜேகே பார்க்குறான் தாயாங்க, என் குழந்தை என்ன பண்ண? உங்ககிட்ட வந்தோடனே அவள் சாப்பிட்றா, என்கிட்ட இருக்கும்போது ஏன் உனக்கு குழந்தைய பார்த்துக்க தெரில? தயாங்கா, என் குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகுது. 6 மாதமாக என் குழந்தைய நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பின்ன நீயா வந்து பார்த்துக்கிட்டு இருந்த? 6 மாதமாக என் குழந்தை என்கிட்ட கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ நீ வரவும் தான் உன்கிட்ட தவ்விக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா, என் குழந்தைய மயக்கிட்டு இருக்க. மாமா, குழந்தைய மட்டும்தான் மயக்கிறேனா? ஏன் உனைய மயக்கலையா அப்படின்ற மாதிரி இப்படி தாயங்க ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்து கேட்க ஜேகேக்கு நோ வேர்ட்ஸ். அப்படியே தாயங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே குழந்தை ஃபுல்லாக வந்துட்டு பாலை குடிச்சிட்டா. அந்த பால் பாட்டிலே காலி. அப்படியே தாயாங்கிட்ட இருந்து ஜேகே குழந்தைய வாங்குறான். என்ன பண்ண போகிற? தூங்க போட போகிறேன்டா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தை இப்போ தான் சாப்பிட்ருக்கா, உடனே தூங்க போட போகிறேன்ட்டு இருக்கா? அப்போ நெஞ்சிலே நிற்கும்ல, வாமிட் பண்ணுவாள். எனக்கு இருக்கிற அறிவு கூட ப்ரொஃபஸர் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே குழந்தைய தூக்கி அவனோட ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்துட்டே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து கொடுத்துட்ருக்கான்டா. இப்போ இதெல்லாம் அப்படியே ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்கான். தயாங்கா, என்ன பண்ணிட்டுருக்க நீ? என்னடா பண்ணிட்டுருக்க? என் ஒய்ஃப் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நீ இருந்துட்டுருக்க. என் குழந்தைய எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்ருக்க. நீ என்ன தான் பேட் பாயாக இருந்தாலும் என்னோட குழந்தை விஷயத்தில் ரொம்பவே நல்லவனாக இருக்க. என் குழந்தைய ரொம்பவே பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தாயாங் மேலே ஃபாலோ ஆன மாதிரியே ஜேகே இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே தட்டி கொடுத்து நடந்து கொடுத்துட்ருக்கான். குழந்தைய நல்லா தூங்கிட்டா. அப்படியே தாயாங் சொல்கிறான் ஜேகே கிட்ட, பார்த்தியா ஜேகே, குழந்தை தூங்கிட்டா. இப்போ போய் நான் தொட்டிலில் போடுறேன். இப்படி தான் குழந்தைய பார்த்துக்கணும், புரியுதா? இல்லைன்னா குழந்தைக்கு சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே நெஞ்சில் நிற்கும், வாமிட் பண்ணிடுவா. அப்போ நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடணும்
அப்படின்ற மாதிரி தயங்க அப்படியே ஜேகேக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய அப்படியே தொட்டிலில் போட்டுட்டு குழந்தையோட சீஸில் லைட்டாக போயிட்டு ஒரு கிஸ் பண்ணுறான். குழந்தை அப்படியே சினுங்குது. டேங் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்போ ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ப்ரொஃபஸர் சார், என்ன சார், எனக்கு நீங்கள் பாடம் எடுப்பீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு நான் பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண, ப்ரொஃபஸருக்கு மூளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே ஜேகே கிட்ட உரண்டு இழுத்துட்ருக்கான். அப்படியே ஜேகே இப்போ எந்திரிச்சு டேங் கிட்ட வந்து நிற்கிறான். தயாங், என்ன சார், என் லைஃப்பில் இருப்பியா, லைஃப் லாங்கா? என்ன மீனிங்கில் கேட்டுட்ருக்க? நீ சொன்னேலடா ஃபஸ்ட்டு உன்னோட பொண்டாட்டி இடத்துல நான் இருப்பேன்னு, இருப்பியா? யோ என்ன பேசுகிற? ஐ ஃபால் இன் லவ் வித் யூ தயாங், ஐ லவ் யூ. யோ ஜேகே, அப்படி நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? நீ என் மேலே ஃபால் ஆவின்னு நான் சொன்னேன்ல, நடந்துச்சா? நான் உனக்கு பொண்டாட்டி இருக்கு, என்கிட்ட வந்துட்டுருக்கா, உனக்கு அறிவு மாரி இல்லை. ஹே, யார்டா என்னோட பொண்டாட்டி? யார் என்னோட பொண்டாட்டி? உங்கள் பொடுக்கையாக கொடக்காங்கள, அவங்க தானே உன்னோட பொண்டாட்டி. உனக்கு தெரியுமா அவங்க என்னோட பொண்டாட்டின்னு? உனக்கு தெரியுமா? என்ன சொல்கிற ஜேகே? அது என்னோட பொண்டாட்டி கிடையாதுடா. என் பொண்டாட்டியால் இந்த நிலைமைக்கு ஆனவங்க அவங்க. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையா? என் பொண்டாட்டி இவங்களை ஆக்சிடெண்ட் பண்ணிட்டா. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவள் செத்து போயிட்டா. ஆனால் இவங்க கை கால் இழுத்துட்டு கிடக்காங்க. இவங்க வீட்டில் யாருமே கிடையாது, ஒரே அப்பா மட்டும்தான். அந்த அப்பாவுக்கு ஒரே பொண்ணு இவங்க தான். ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம். அதனால தான் என் பொண்டாட்டியால் தானே இவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் குழந்தையோட அம்மா இவங்க கிடையாது. என் குழந்தையோட அம்மா ஆல்ரெடி செத்து போயிட்டா, இந்த உலகத்திலே இல்லை. பாரு தயாங், என் பொண்டாட்டி இடத்துல இருந்து என்னையும் என் குழந்தையும் நீ பார்த்துக்கிருவியா? உண்மைதான்டா, உண்மைதான். நீ சொன்ன என்கிட்ட, நீ என் மேலே ஃபால் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. அப்போல்லாம் வந்துட்டு உன் மேலே நான் ஃபால் ஆகலை. என் குழந்தைய எந்த லெவலுக்கு கேரிங்காக பார்த்துக்கிட்ட, அதை நான் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே சொல்கிறேன் தயாங், உன் மேலே ஃபால் ஆகிட்டேன். ஐ லவ் யூ தயாங், என்னை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி ஜேகே இப்படி பேசிகிட்டு இருக்கான். தயாங் ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். என்ன ஜேகே நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் வந்த வேலை இவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு சொல்லி நீ ஒட்டியாக வாங்க விடுற. அவனை என் மேலே ஃபால் ஆகிட்டேல, நீ அழுதே சாகு. ஆனால் எப்பயுமே நான் லவ் பண்ண மாட்டேன். இந்த தயாங்க எப்பயுமே ஜேகேக்கு கிடையாது, புரியுதா? சாகுடா. நான் வந்த வேலை எவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு நான் நினைக்கல. இப்போ இந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கலை. நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன். அண்ட் பை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட சீஸில் லைட்டாக தட்டிட்டாவே ஒரு மாதிரி ஜேகே படுத்து ஸ்மோக் பண்ணிட்டு அவன் போயிட்டுருக்கான். இப்போ ஜேகே அப்படியே தயாங்கோட ஹேண்டை பிடிக்கிறான். தயாங் என்னோட ஃபீலிங்ஸோட விளாடாத. பாரு, ஐ ஃபால் இன் லவ் வித் யூ, புரிஞ்சுக்கோ. நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் தயாங். என்ன டேய், இப்போ தான் பார்த்த, என்னை பிடிக்கலன்னு சொன்ன, ஒரு 1 ஹவருக்குள்ளே என் மேலே ஃபால் ஆகிட்டியா? 1 ஹவருக்குள்ளே என் மேலே ஃபால் ஆகிட்டே, அதுக்கு பேர் ஃபாலா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜேகேயோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்ருக்கான். 1 ஹவரில் உன் மேலே ஃபால் ஆகிட்டேடா. அந்த லெவலுக்கு நீ என்னை மாய்க்கிட்ட. இது வரைக்கும் எவன் மேலேயும் ஃபால் ஆகாத நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓ மேலே. லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடு கிடையாது இது, லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடு கிடையாது. என்னோட லவ் டபுள் சைடு இருக்கணும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்தில் உன் மேலே ஃபால் ஆகிருக்கேன் தயாங்கா, என்னை ஏற்றுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரகண்ட ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். தயாங்க அப்படியே ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஐ ஹேட் யூ ப்ரொஃபஸர், ஐ ஹேட் யூ.
இங்கே பாரு ஜேகே, என்னோட தேவைக்கு மட்டும்தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி என் லைஃப்பில் உன் மேலே ஃபால் ஆகலை ப்ரொஃபஸர். சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டு போகிறான். ஆனால் ஜேகே தேங்க் பின்னாடியே போகிறான். தயாங் தயாங் தயாங், என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. இப்போ என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது. என்னோட பொண்டாட்டி இடத்துல அடுத்து நீ தாண்டா இருக்க. இங்கே பாரு தயாங், ப்ளீஸ் கிட்ட கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டு போகாத தயாங், ப்ளீஸ் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தயாங்கிட்ட கெஞ்சிக்கிட்டே அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்படியே இப்போ வந்து தயாங் அப்படியே ஜேகே பார்த்து, இங்கே பாரு, இதுக்கு மேலே என் பின்னாடி வந்தேனா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. உன்னை எனக்கு பிடிக்காது ஜேகே, பிடிக்காது. இங்கே பாரு, யூ ஆர் எ ப்ரொஃபஸர், ஐ எம் எ ஸ்டூடெண்ட். ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து இப்படி பண்ணிட்டுருக்கா, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி தயாங் இப்படி ஜேகேவை பார்த்து கேட்க, ஜேகே அப்படியே தயாங்கோட சீஸ்லேயே ஸ்லாப் பண்ணிட்டான். இங்கே பாரு தயாங், நீ அடிக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லைடா. ஸ்டார்டிங்கில் இதை தான் நான் சொன்னேன், நான் ப்ரொஃபஸர் நீ ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னேன். நீ கேட்காம என்கிட்ட வந்தியல கூட பண்ணல. இப்போ என்னடா என்னை விட்டுட்டு போயிட்டுருக்க தயாங், ஐ ஃபால் இன் லவ் வித் யூ தயாங், ப்ளீஸ் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க, என்னை விட்டுட்டு போகாத தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். தயாங் ஜேகே சொல்கிற எதையுமே கேட்க மாட்டான். ஜேகே அழுதே சாவு, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு. எங்கள் அப்பா என்னைய அங்கே கிரவுண்டில் வச்சு ஒடிச்சு, நீ என்னை கிளாஸில் வச்சு அசிங்கப்படுத்தி, நான் எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா எங்கள் வரைய வெளியில் செருப்பால் அடிக்கிறேன். என்னைய செருப்பால் அடித்து வீட்டை விட்டு வெளில துரத்தினா அப்போ எத்தனை பேர் நீ பார்த்தாங்க தெரியுமா? நான் இப்போ உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் கம்மி, ஆனால் நீ எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் அதிகம். சோடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கு ஜேகே கிட்ட இப்படி பேசிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் ஜேகே தயாங்க விடவே மாட்டான். தயாங் பின்னாடியே போயிட்டு தயாங்க பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். தயாங் நான் சொல்கிறத கேளு தயாங், ஐ ஃபால் இன் லவ் வித் யூ தயாங், என்னை விட்டுட்டு போகாத தயாங், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தயாங். இப்போ மற்றவங்க கிட்டே இருக்கிற மாதிரி என்கிட்ட இருக்காதுடா, என்கிட்ட அப்படி பண்ணிட்டுருக்க. இப்போ திருந்துடா தயாங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயாங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். தயாங்கா கேட்பான். அவன் எடுக்க வந்தது ரிவெஞ்சு, அதுக்கு ஜேகேவை யூஸ் பண்ணிட்டான். ஜேகேவும் தயாங் எதிர்பார்த்த மாதிரி 1 ஹவர்லேயே மாறிட்டான். அது தயாங்க்கு ரொம்பவே ஹாப்பி. அப்படியே இப்போ ஜேகே அந்த ஹேண்டை எடுத்து விட்டு ஜேகேவை பார்த்து திரும்பி ஜேகேவோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவோட லிப்பு கிட்ட போகிற மாதிரி போயிட்டு, போடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தயாங் போயிட்டுருக்கான். இப்போது மழை பெய்யுது, ஜோராக அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மழையில் நம்ம ஜேகே அப்படியே ஆழ்ந்துட்டே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக நின்றுட்டுருக்கான். தென் என்னன்னா, அவனோட ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் குழந்தைய இவன் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் குழந்தைய ஹேண்டில் பண்ண ஒரு ஆள்னா அது நம்ம தயாங்கா மட்டும்தான் இருந்திருக்கும். அவ்வளோ கேரிங்காக குழந்தைய பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸருக்கு கைட் பண்ண நம்ம தயாங் இப்படி ஜேகே விட்டுட்டு போகிறான்றதை வந்து ஜேகேவால் தாங்கிக்க முடியலை. தயாங்கா, என்னை விட்டுட்டு போறியா? போ தயாங் போ. எவ்வளோ தூரம் போவ நீ? எவ்வளோ தூரம் போவ? என்னோட உண்மையான காதல் புரிஞ்சு கண்டிப்பாக நீ ஒரு நாள் என்கிட்ட தேடி வருவடா. வர வைப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கிவ் அப் பண்ணுவானா? அவன் ஆல்ரெடி அரகன் ப்ரொஃபஸர், எதையுமே கிவ் அப் பண்ணாத ஒரு ஆள். அதனால் தயாங்க கிவ் அப் பண்ண மாட்டேன்ற மாதிரி அவனும் அந்த மலையில் நனைஞ்சிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான்டா. இப்போ தயாங்க அப்படியே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரோட்டில் திரியிறான். தயாங்கோ, உனக்கு கேட்ட இந்த வீம்பு? அவன் இப்படி பேசினானா? இப்படிலாம் பேசாதடா லூசு பையலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறத விட்டுட்டு இப்போ வெளியில் வந்து ரோட்டில் திரியிறியடா, எங்கடா போவ நீ அப்படின்ற மாதிரி தயாங்க அவன் தலையிலேயே அடிச்சிட்ருக்கான். தென் என்னன்னா, அவளே தான் அங்கே பேசிட்டு இங்கே வந்து ரோட்டில் நின்றுட்டுருக்கான். ஐயோ தயாங்கா, ரோட்லையா படுத்து தூங்க முடியும்? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழியில் உனக்கு நீலாம் இது கூட அவங்ககிட்ட அப்படி பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீஸில் அவனே 4 அடி அடிச்சிட்ருக்கான். இப்போது இதே சேம் டைம் மழை வேறு ஜோருன்னு அடிச்சுட்டு ஊற்றிட்டுருக்கல. இப்போ ஜேகே தான் தயாங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் உங்களுக்கு. இப்போ தயாங்கிட்ட வந்து காரை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். நிப்பாட்டிட்டு கொடையை எடுத்து இறங்கிட்டு இருக்கான். ஜேகே சார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எதுக்கு இங்கே வந்த? ஃபோனை கொண்டு தாண்டா வந்திருக்கேன். மயிறு மழையில் நினச்சிட்டு போயிட்டுருக்கா, எங்கடா போகிற?
எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு? நான் எங்கேனாலும் போவேன். வீம்பு மயிறு பிடிக்காத, ஒழுங்கா என் வீட்டுக்கு வா. பாரு, மேலே ஃபால் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், ஃபால் ஆயிட்டேன். இப்போ என் மைண்டை நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், புரியுதா? ஆனே மை பேட் ஸ்டூடெண்ட் மேலே எனக்கு எப்பயுமே வராது. இப்போ ஏதோ ஒரு சிம்பத்தியில் ஃபால் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் உன் மேலே ஃபால் ஆக மாட்டேன். இப்போ என் வீட்டுக்கு வரையா இல்லைன்னா சொல்கிற? உங்கள் அப்பங்காரனுக்கு வேறு நான் வேறு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்கள் அவனை நல்ல ஸ்டூடெண்ட்டாக மாற்றுவேன்னு. அவனை நல்ல ஸ்டூடெண்ட்டாக மாற்றுறக்குள்ளேயே என்னையும் கொஞ்ச நேரத்தில் நீ பேட் பாயாக மாற்றிட்ட. இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நான் உஷாராக தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜேகே இப்படி பேசிகிட்டு இருக்கான். தயாங்க அப்படியே ஜேகே ஒரு மாதிரி விளையாட பார்க்குறான். ஏய் என்ன ஜேகே, இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் மேலே ஃபால் ஆகிட்டேன்லாம் சொன்னேன். மயிரானே, உன் மேலே ஃபால் மயிர் ஆவாங்க. நீ ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா, அவ்வளோ பெரிய உலக அழகனா நீ, உன் மேலே நான் ஃபால் ஆகுறதுக்கு அப்படி சொன்னால் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நீ என்னன்னா வேகமாக கிளம்பி வெளில வந்துட்ட. சரி வெளில தானே போகிற, போய் தொலைட்டுன்னு சொல்லிட்டு விட்டா உங்கள் அப்பா அடுத்த ஃபோன் அடிக்கிறார் எனக்கு. தயாங் எப்படி இருக்கான், நான் பண்ணுறான், நல்லா பட்டிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் உன்னை கூப்பிட வந்தேன். என் பாரு தயாங், உன் மேலே ஒன்றும் நான் லவ் ஃபால் இல்லை, புரியுதா? உன்னை எப்படியாவது வீட்டை விட்டு வெளில அனுப்பணுன்றக்காண்டி அப்படி நான் பேசினேன். நீயும் கரெக்டாக வெளில கிளம்பி வந்த. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு மூக்கு வெறுத்துருச்சு போலுக்காங்க. உடனே ஃபோன் அடிச்சிட்டாரு எனக்கு, வந்து தொல்லடா என் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே இப்படி தயாங்க பார்த்து கூப்பிட்டுருக்கான். தயாங்க்கு சரி இவ்வளோ நேரம் நீ ட்ராமா தான் பண்ணிட்டு இருந்தேன் என் மேலே ஃபால் ஆனது மாதிரி. நான் கூட உண்மைன்னு நம்பிட்டேன் ஜேகே, நம்பிட்டேன். ட்ராமா தான்டா பண்ணேன், தொலைஞ்சு போயும் தொலைய மாட்டேன். உங்கள் அப்பா வேற ஒய்யாமல் எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன தான் வேணுமா உங்கள் அப்பா எனக்கு? கம்முன்னு அவனை அங்கே இருக்க சொல்லு. என் குழந்தை இப்போ வீட்டில் தனியாக இருக்குது, மூடிக்கிட்டு என் கூட கிளம்பி வரையா இப்போ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே தயாங்க பார்த்து கேட்டுட்ருக்கான். ஆக மொத்தத்தில் இப்போ ஜேகே நடிச்சுக்கிட்டு இருந்தான்ற மாதிரி தயாங்க்கு தெரியா? நீ தான்டா ஏமாந்துருக்க தயாங்கா, அவன் ஏமாறல சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கூட தயாங்கும் கிளம்பி வீட்டுக்கு தாண்டா போகிறான். தயாங்கா என்னடா நினச்சிட்ருக்க? நான் உன் மேலே ஃபால் ஆனதெல்லாம் உண்மைதான், உங்ககிட்ட வந்து கெஞ்சினதெல்லாம் உண்மைதான். உங்ககிட்ட கெஞ்சினாலாம் இங்கே வழியே கிடைக்காது. மாமனே உங்ககிட்ட மிஞ்சினாதான் நீ எனக்கு அசப் பண்ணுவேன். இது வரைக்கும் இந்த ஜெயிக்கவை உங்ககிட்ட கெஞ்சின மாதிரி தானே பார்த்த, இதுக்கப்புறம் வேற மாதிரி பாப்படா அப்படின்ற மாதிரி ஜெய்கே மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவனுக்குள்ளேயே ஸ்மைல் பண்ணிகிட்டே இப்போ வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். தேங்க் ஒரு மாதிரி கன்ஃபியூசன் ஆகுது. உண்மையை சொன்னானா பொய்ய சொன்னானா? உண்மையிலேயே நம்ம மேலே ஃபால் ஆனானா இல்லை நம்மளை வீட்டை விட்டு வெளில அனுப்புறக்காண்டி தான் அப்படி சொன்னானா? ஐயோ அழுதுகிட்டலாம் பேசினானே, அதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே கன்ஃபியூஷன் ஆகி உட்காந்துட்ருக்கான். இப்படியே ஜேகே கொண்டு போய் வண்டியை அவனோட வீட்டில் நிப்பாட்டுறான். தென் என்னன்னா தயாங் மேலே ஜேகே இருக்கிறது உண்மையான லவ் ஃபால் தான். ஆனால் இப்போ எப்படியாவது தயாங்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்றக்காண்டி உன் மேலே ஃபாலில் நான் அடிச்சுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். இப்போ இப்படி சொல்லி தயாங்கையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். தயாங்கா வா, இறங்கி வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ தயாங்க கூப்பிட்றான். தயாங்க ஒரு மாதிரி ஜேகே இப்போ வியாடாக பார்க்குறான். எதுக்கு இந்த கேன பையன் நம்மளை கூப்பிட்றான்? இவனை பார்த்தா ஆளே சரியில்லாத மாதிரி தெரியுது. உண்மையிலே நம்ம மேலே லவ் ஃபால் ஆகலையா? ஐயோ தயாங்கா இதுக்குடா இப்படி கன்ஃபியூஷன் தொலைஞ்சு, நம்மளுக்கும் போகிறதுக்கு வேறு இடம் கிடையாது, இப்போ கம்முன்னு வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்கும் காரை விட்டு இறங்குறான். ஜேகே முன்னாடி நடக்க தயாங் ஜேகேக்கு பின்னாடி நடக்கிறான். வா தயாங்கா வா, நம்ம வீட்டுக்குள்ளே வா. இது வரைக்கும் தயாங் நீ என்னை ரிவெஞ்ச் எடுத்த, இதுக்கப்புறம் தயாங் நான் உன்னை ரிவெஞ்ச்லாம் எடுக்க மாட்டேன்டா, பிகாஸ் யூ ஆர் மை செல்லக்குட்டி. ஆனால் எப்படி நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்? இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவில் ஆனந்தமான போர்க்காலம் தாண்டா. நீ ஏன் வந்து ஜேகே மாமா ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூ அப்படி சொல்ல வைப்பே அப்படின்ற மாதிரி அப்படியே ஜேகே வீட்டுக்குள்ளே போக தாங்க ஒரே மாதிரி கன்ஃபியூஷனாக வீட்டுக்குள்ளே போகிறான். இப்போ வீட்டுக்குள்ளே போன ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து திரும்பி, ஏ தயாங் போய் நோட்ஸ் எடுத்துருவா. யோ உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நைட் நேரம் தூங்கணும், நைட் நேரம் தெரிஞ்சு தானே விட்டு வெளில போனேன், நம்ம பெரிய மயிர்மை போனேல, போய் நோட்ஸ் எடுத்துருவாடா, நான் லெசன் சொல்லி கொடுக்கணும். நீ ப்ரொஃபஸர் தான்,
அதுக்குன்னு இவ்வளோ அட்வான்ஸ்டாலாம் இருக்காத. காலையில் சொல்லிக்கிடு, இப்போ போய் நான் தூங்க போகிறேன். என்னது, தூங்க போறியா? என் குழந்தை தூங்கிட்டுருக்கு. அது தூங்கிட்டு இருக்கும் போதே உனக்கு நான் பாடத்தை சொல்லி கொடுத்துருவேன். போய் எடுத்துகிட்டு வரையா இல்லையா? இங்கே பாரு, நான் தூங்கணும். உன் பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது. என்னது, பேச்சு கேட்க முடியாதா? அப்போ இந்த வீட்டை விட்டு வெளில போடா மயிறு. நீ தானோட கூட்டிகிட்டு வந்த. நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ நான் தான் சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு வெளில போ. இப்போ என்ன உனக்கு வேணும்? நோட்ஸு தானே எடுத்துகிட்டு வரணும். துணிஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தயங்கம் முழங்கிக்கிட்டே அவன் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காரான். அப்படியே தயங்கோட மனசுக்குள்ளே, நோட்ஸோட எடுக்கிற நோட்ஸு நீ ஏன் பாடம் நடத்தலை, நீ போய் தூங்குடான்னு சொல்லிட்டு சொல்லுவேன், அந்த லெவலுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் நோட்ஸ் எடுத்துகிட்டு உட்காரான். இப்போ ஜேகே அவன் மனசுக்குள்ளே, நோட்ஸை வச்சு தாண்டா உனக்கு பாடம் நடத்தணும், வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே தயங்க நோட்ஸ் எடுத்துகிட்டு, யோ எந்த லெசன் எடுக்கணும் சொல்லி தொலை. எந்த லெசன் எடுக்கணுமா? ஒரு 8வது லெசன் எடு. காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 4வது லெசனே முடியலை, அதுக்குள்ளே 8வது லெசன் எடுக்க சொல்கிற? ஏய் எடுடா, அட்வான்ஸ்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்றான். இப்போ தான் எனக்கு ஒன்றுமே புரியாமல் நோட்ஸை திருப்பி 8வது லெசன் எடுத்துகிட்டு உட்காரான். அப்படியே எடுத்துகிட்டு உட்காந்தானே இந்த சாக்கு. ஜேகேவை பார்க்குறான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா. என்னோட லூஸு ப்ரொஃபஸர் பொறுக்கி பயில, இந்த லெசன் எதுக்கு என்னை எடுக்க சொன்னேன்? நீ கற்றுக்கிறதுக்கு தான், நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எடுக்க சொன்னேன், வேற எதுக்கு? இல்லை ஜேகே, நீ என்னமோ ரூட்டு சரியில்லை. யாரா சரியில்லை? ஆனால் சரியில்லை, நீ தான் சரியில்லை. இப்போ ஒழுங்காக படிக்கலை, வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விட்டுருவேன். போகிறதுக்கு வேறு இடம் இல்லை, ரோட்டில் தூங்கணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அப்புறம் நாயெல்லாம் சாப்பிட்றது தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியே ஜேகே இப்போ தாங்க பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ தாங்க வேறு வழி கிடையாது. ஐயோ தயாங்க தாவலாமல் வெளில போயிட்டு இவங்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டேயே, வேறு வழியில் தயாங்க பல்ல கடிச்சிட்டு படிச்சிரு அப்படின்ற மாதிரி இவன் இப்படி உட்காந்துட்ருக்க. ஏய் இங்கே கவனிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பாடம் நடத்த ஆரம்பிக்கிறான். தயங்கு துக்கமாக வருது, தூங்கி தூங்கி வலிகிறான். இப்போ ஜேகே தயங்கோட தலையிலே ஒரு அடி அடிச்சிட்டு, பாடத்தை கவனி. ஐயோ ப்ரொஃபஸரு, இது பாடம் மாதிரி தெரில, வேற என்னமோ மாதிரி இருக்குது. என்ன இருக்குது? என்ன எனக்கு ஏறின மை உனக்கும் ஏறுதா? என்ன ப்ரொஃபஸரே சொல்கிற? ஏய் என்னை ஏற்றி விட்டலடா மயிறு, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? இப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? எதுக்கு நான் பண்ணிட்டுருக்கேன்னு தெரில, ஏன்னா நான் பண்ணிட்டுருக்கேன்னு தெரில அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் தயாங்க எப்படி பேசினானோ அதே மாதிரி ஜேகே இப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜேகே ப்ரொஃபஸர் வேணா இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க. ஏண்டா பேசினா என்ன செய்யுது? கீழே தூக்குதா? ஐயோ என்னையா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஸ்டூடெண்ட்டு ப்ரொஃபஸர்கிட்ட பேசும்போது மட்டும் இணைச்சிச்சா? ஏ பாரு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நீ என்ன சொல்லி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த? என் மேலே ஃபால் இல்லைன்னு தானே? ஏய் உன் மேலே ஃபால் கிடையாதுடா மயிறு, உன் மேலே நான் இதுக்கூட ஃபால் ஆகணும்? உனைய மாதிரி பேட் ஸ்டூடெண்ட் கிட்ட இன்னும் மயத்துக்கு ஃபால் ஆகணும். ஒழுங்கு மரியாதையாக பட்டுச்சிரு. உங்கள் தொல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, தூக்கி போட்டு பண்ணி விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜேகே தயங்க மிரட்டுறான். தயங்கே ஒன்றுமே புரியலை, இவன் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு சத்தியமாக புரியலை. ஏய் தயங்கா இவன் என்ன மீனிங்கில் பேசுகிறான், என்ன லாங்குவேஜில் பேசுகிறான், உனக்கு சத்தியமாக புரியலையடா அப்படின்ற மாதிரியே இவன் லெசனும் படிச்சிட்ருக்கான். ஆனால் அவனால் அதை படிக்க கூட முடியல. ஐயோ ப்ரொஃபஸரே, 4வது லெசன் தானே ஸ்டார்ட்டு, இதெல்லாம் நீ காலேஜில் கிளாஸில் வச்சு நடத்த வேண்டியதானே, இங்கே வச்சு என்ன மயத்துக்கு நடத்திட்டுருக்க? மயிறு கீரன்னு சொன்னேன்னு வெயி ஒத்தா வாயை உடச்சிருவேன். இங்கே தான் நடத்துவேன், இங்கே தான் நீயும் மூடிக்கிட்டு படிக்கணும், படிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை இப்போ லெசன் நடத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ இதெல்லாம் எனக்கே நல்லா தெரியும்டா, உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும்டா, அப்புறம் என்னத்துக்கு எனக்கு நடத்திக்கிட்டு இருக்க? நடத்துறதுக்கு தான். என்ன நடத்த போகிற? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதான் இதுக்கு முன்னாடி என்னோட நடந்துச்சு. ஒன்றுமே நடக்கலை நம்மளுக்குள்ள, அப்படி தானே தயங்கா? ஒன்றுமே நடக்கலை, நீ என்னை டீச் பண்ணல, நம்மளுக்குள்ள எதுவுமே நடக்கலை. நீ என் குழந்தைய தூக்கலை, என் குழந்தைய கேர் பண்ணி பார்த்துக்கல,
இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படி தானே தயாங்கா? நீ என் மேலே ஃபாலில் இல்லை, என் மேலே வேறு ஃபாலில் இருக்க. யூ ஆர் எ பேட் ஸ்டூடெண்ட், ஒன் பேட் பிஹேவியர் பாய். உனக்கு வெக்கமா இல்லை? எனக்காவது உங்கள் அம்மா அப்பாவை பற்றி நீ திங்க் பண்ணியிருக்கியா? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்த்து காலேஜில் படிக்க வச்சுருப்பாங்க, அவங்கள பற்றி நீ திங்க் பண்ணியிருக்கியா? பண்ணியிருந்தா நீ இப்படி வந்து உக்காந்துக்கிட்டு சேராத பசங்களோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டேன். அவங்கள பற்றி நினைக்கணும். உனக்கு என்ன, உனக்கு தேவை பாக்கெட் மணி. அப்புறம் வேணாம், என் வாயிலேருந்து அதை சொல்ல விரும்பலை. உனக்குலாம் என்னடா ஃபீலிங்ஸ்னால் என்னன்னு தெரியுமாடா தயாங்க? உனக்கு ஃபீலிங்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? மற்றதெல்லாம் உனக்குலாம் தெரியவே தெரியாது. அதெல்லாம் உனக்கு தெரியும் போது தனியெல்லாம் என்ன ஆக போகிறேன்னே தெரியலை அப்படின்ற மாதிரி ஜெகே ஒரு எமோஷ்னலாக தயாங் இப்படிலாம் பண்ணுறானேன்ற கோவத்தில் அவனை பேசிட்டு போயிடுறான். தயாங்க்கு ஒரே கன்ஃபியூஷனு. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் திங்க் பண்ணாத ஃபீல் பண்ணாத தயாங்கு இப்போ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். என்னடா தயாங்கா இவன் என்ன பேசிட்டு போயிட்டுருக்கான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. இப்போ என்ன சொல்கிறான், நம்மளை திட்டுறானா, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறானா, இல்லை என்ன பண்ணுறாமே அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் உட்காந்துட்ருக்கான். இப்படியே வந்துட்டு ஜேகே அவனோட ரூமுக்கு போயிடறான். போயிட்டு குழந்தைய தூக்கி அவன் பக்கத்தில் போட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்கான். செல்லக்குட்டி, நீ எல்லாம் தயாங் மாதிரிலாம் வந்துடாத, கேவலமான பிறவி, அவனை மாதிரிலாம் வந்துடாத. நான் உன்னை எப்பயுமே குட் கேர்ளாக தான் வளர்ப்பேன், கைண்டாக தான் வளர்ப்பேன். எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கான். இதெல்லாம் தான் கேட்டுட்டான். குழந்தைகிட்ட கூட போயிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் பாரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வேகமாக ரூம்குள்ளே போகிறான். போயிட்டு தான் ஜேகேவோட சட்டையை பிடிச்சி இழுத்து, இது கூட குழந்தைகிட்ட போயிட்டு இப்படி கொடுத்துட்ருக்க? இது என்னோட குழந்த, நான் அப்படி தான் சொல்லி கொடுப்பேன். என்னோட குழந்தைகிட்ட உடையமாக இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ எவ்வளோ கேவலமான பிறவி, சே எப்படி அப்படிலாம் இருக்கா? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல தயாங்க. உனக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிடிக்குமா? பெத்த பாசத்துக்காண்டி உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், வேண்டாம் பெத்தோம் சரி வளர்த்துட்டோன்றக்காண்டி உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட சேர்ந்துட்டு சுற்றுறாங்க பாரு, அவங்களாம் சுயநலவாதிகள், புரியுதா? அவங்களாம் சும்மா கோசுக்காண்டி உங்ககிட்ட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து, எவனுக்காவது ஒருத்தவனுக்கு ஃபோன் அடித்து, டேய் இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டான்டா, எனக்கு ஒரு 1000 ரூபா தேவை, எனக்கு போட்டு விடுங்கடான்னு சொல்லிட்டு சொல்லு. எவனாவது ஒருத்தன் போடுறானு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டுருக்கான். இப்போ தாயாங்கும் என்னோடய ஃப்ரெண்டை பற்றி என்னடா நினச்சிட்ருக்கா, எனக்காண்டி உசுரையே கொடுப்பாங்க, மயிரம் கொடுப்பாங்க, ஃபோன் அடி அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்ல, இப்போ தயாங்க அப்படியே அவனோட ஃபோன் எடுத்து அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் அடிக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட் அட்டன் பண்ணுறான். இப்போ நடந்த மேட்டர்லாம் சொல்லி காசு கேட்குறான். தயாங் இங்கே வந்து எனக்கு டவர் கிடைக்கல தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போ இன்னொருத்தவனுக்கு ஃபோன் அடிக்கிறான். டேய் எங்கள் அப்பாவுக்கு முடியல, நானே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டா, என்கிட்ட போய் காசு கேட்குறியே அப்படின்ற மாதிரி அவனு கட் பண்ணிட்டான். இப்படிலாம் தயாங்க யார்கிட்டலாம் காசு கேட்குறானோ அவங்கெல்லாம் தயாங்க அவாய்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே தயாங்க பார்த்து ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு, இதுதான் தயாங் நீ, புரியுதா? நல்லவனாக இருந்தேன்னு வைவே உனக்கு உலகமே சேர்ந்துட்டு காசு கொடுக்கும். இப்போ நீ வந்துட்டு ஓவர் எமோஷ்னலாக ஒரு ஆள்கிட்ட இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கேட்காதாங்க, அவங்களாம் உன் கூட சேர்ந்துட்டு நீ கெடுக்கிறக்காண்டி சுற்றி திரியிறாங்க. போடு, உன்னோட காலேஜில் உன்னோட கிளாஸில் யார் உனக்கு எனிமியோ அவங்களுக்கு ஃபோனை போடு அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு தயாங்கிட்ட ஜேகே சொல்ல, இப்போ தயாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இப்போது அப்படியே அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு பையனுக்கு தான் ஃபோன் அடிக்கிறான். தென் அவன் தான் கிளாஸ் லீடரே, அவனுக்கு ஃபோன் அடிக்கிறான். அவனுக்கு தயாங்க பிடிக்காது, தயாங்க்கு அவனை பிடிக்காது. இப்போ அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு, டே இது மாதிரி எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளில தடுத்து விட்டார், எனக்கு போகிறதுக்கு வேறு இடம் கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, கையில் ஒத்த பைசா கூட காசு இல்லை. அது வந்துட்டு தயாங், என்ன தயாங் நீ என்னோட காலேஜில் படிக்கிற, என்னோட கிளாஸில் படிக்கிற, இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட தங்கி பேசலாமா? இப்போ என்ன வேணும் உனக்கு? தங்குறதுக்கு இடம் வேணும், அவ்வளோதானே? நீ கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டுக்கு வந்து இரு. ஆனால் ஒன்று, நல்லா படிக்கணும், என் கூட சேர்றல அப்படின்ற மாதிரி சட்டுன்னு வந்துட்டு அவன் வேறு எதுவுமே யோசிக்கலை, டக்குன்னு இப்படி சொல்லிட்டான். இப்போ தயாங்க அப்படி ஓ ஓ ஓ சரி ஆகாஷ், சரி ஓகே தேங்க்யூ
நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹெல்த்தி ஃபீலிங் அவனுக்கு குற்ற உணர்ச்சி அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே ஜேகே தயங்க பார்க்குறான். என்னடா அண்ணா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கொல்ட்டி விட்டாங்க, ஆனால் உன்னோட எனிமையாக இருந்தும் கூட அவன் உன்னை வீட்டுக்கு வர சொல்லி கேட்குறானா? இதில் இருந்து புரிஞ்சுக்கோ யார் எனிமி யார் ஃப்ரெண்டுன்னு, புரியுதா? உன் கூட உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னோட காசு பணத்தைக்காண்டியும் உன் கூட சுயநலமாக பழகுறவங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு உன்னை நல்லாப்படி சொல்கிற நாங்களாம் உனக்கு எனிமி ஆவோமா? உங்கள் அம்மா உன்னை நல்லா படிக்க சொல்கிறாங்கன்னா உனக்கு ஃப்யூச்சரில் நல்லா லைஃப் வரணுன்றக்காண்டி, உங்கள் அப்பா உன்னை படிக்க சொல்கிறாங்கன்னா உனக்கு ஃப்யூச்சரில் நீ அவங்க ஆஃபீஸை பார்த்துக்கணுன்றக்காண்டி, அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அது நீ படக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் உன்னைய படிக்க சொல்கிறாங்க. நான் உன்னைய படிக்க சொல்கிறேன்னா நான் எத்தனை ஸ்டூடெண்ட்டை கடந்து வந்திருப்பேன், எல்லோரும் எந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி பேட் ஸ்டூடெண்ட்லாம் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்ததுக்காண்டி தான் நான் உன்னை படிக்க சொல்லிட்டுருக்கேன், புரியுதா? உன்னோட ஃப்ரெண்டு உன்னோட எனிமி ஆகாஷ், அவன் எதுக்கு திரும்ப உன்னை படிக்க சொல்லிட்டுருக்கான்? இந்த மாதிரி பேட் பாய்ஸ் கூடலாம் சேர்ந்து சுத்தாதன்னு சொல்லிட்டு உன் மேலே கேரிங் இருக்கிறக்காண்டி. இதெல்லாம் புரியாமல் எங்களை எல்லாத்தையும் எனிமிஸ்ன்னு நினச்சிக்கிட்டு பேட் பாய்ஸ் கூட சேர்ந்து சுற்றி பேட் பாயாக மாறிக்கிட்டு இருக்க உன்னோட ஃப்யூச்சரே கேவலமாயிரும் அப்படின்ற மாதிரி ஜேகே அட்வைஸ் பண்ணுறான். தென் இதெல்லாம் தயங்க்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அவன் 5 நிமிஷத்துலேயே புரிய வச்சிட்டா. அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் அடித்து காசு கேட்கும்போது எவனுமே கொடுக்கல. தென் அந்த டைமில் அடைக்கலம் கொடுத்ததே நம்ம ஜேகே தான். எவ்வளோ தான் ஜேகே வந்து தயாங்க வந்துட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு வெஞ்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் போடா வீட்டை விட்டு வெளில போடான்னு துரத்தினாலும் அது அடுத்த நிமிஷம் தயாங்க வீட்டை விட்டு வெளில போயிட்டு மலையில் நனைஞ்சிட்டு நிற்கும் போது வேறு வழியே இல்லை, வேறு இடமே இல்லைன்னு சொல்லிட்டு நிற்கும் போது ஜேகேவால் அவனை விட முடியல. வாடா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு ஜேகேவை அவாய்ட் பண்ணியும் ஜேகே தயாங்க்கு பின்னாடியே போயிட்டு தயாங்க போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். இதெல்லாம் வந்துட்டு தயாங்க அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். வயசுலேருந்து டியோஸ் தேங்கி வடியுது. கரெக்டு தான் ஜேகே சார், எனக்கு ஒரு கஷ்டன்ற போது யாருமே எனக்கு உதவி பண்ணல. அந்த டைமில் நீங்கள் அப்புறம் அந்த ஆகாஷ் நீங்கள் 2 பேர் தான் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. உண்மையில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கெட்டவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரிய வச்சிட்டிங்க சார். நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் நல்லா படித்து பெரிய ஆளாக ஆகிறேன். எனக்கு நீங்களே பாடம் நடத்துங்க சார். நான் இனிமேல் கரெக்டாக இருப்பேன், பேட் பாயாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்காண்டா. என்ன சொன்ன? நீ கரெக்டாக இருப்ப, நீ நல்லா படிப்ப, காதில் எவனாவது பூ சுற்றிக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. ஆல்ரெடி நான் காது குத்திட்டேன், சரி? அவன் சைடு காது குத்திருக்கேன், இன்னொரு சைடு காது நீ குத்தாதடா. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் தயாங்கா. இதுக்கு முன்னாடி என்னை ஏமாத்தினவன் தானே, என்னென்ன பண்ண என்கிட்ட. நான் உன்கிட்ட ஃபாலோ ஆகிட்டேன்னு வந்து சொல்லும் போது என்ன சொன்ன? ரிவெஞ்ச் எடுக்கிறக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட் பேசுகிற பேச்சாடா அது? பேச்சா? இங்கே பாரு தயாங்கா, யாரனாலும் நம்புவேன், உன்னைய நம்ப மாட்டேன். படித்து பெரிய ஆளாகி கிழிப்பானா கிளின்னு. நீ என்ன கிழிக்கிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பிடிச்ச ஜேகே இப்படி வெஞ்சிட்டு போயிடுறான். இப்போ தயாங்கனா ஒவ்வொரு அழுகையாக தான் வருது. இது வரைக்கும் தயாங்க எதுக்காண்டியும் அழுதது கிடையாது தேம்பி. தென் தயாங்கோட அப்பா தயாங்க பெல்ட்டாலாம் அடிச்சிருப்பாரு. அப்போ கூட கண்ணில் டியர்ஸ் தேங்கி நிற்குமே தவிர அது அவன் ஐஸை விட்டு கீழே வடிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்கி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. தென் இதெல்லாம் ஜேகே மேலே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். தயாங்கா, இப்படிலாம் பேசினாதான் நீ கொஞ்சமாவது ரிஸ்க் எடுப்ப, அதுக்காண்டி தான் தயாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். வாடா வா, நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகு, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஜேகே இப்படி தயாங்க்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக நின்று யோசிச்சுட்டு இருக்கான். தயாங், இப்போ நீ அழுதுட்டுருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. யூ ஆர் ஏ ஸ்ட்ராங் பாய், யூ ஆர் ஏ குட் பாய், யூ ஆர் நாட் பேட் பாய். நீ பேட் பாய் இல்லைடா, இப்போ திருந்திட்ட. இதை நீ ஜேகே சாருக்கு அண்ட் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் உன்னை நம்பினானே ஆகாஷ், அவனுக்கு நீ புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி
தயங்க அவனே பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே ஒரு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு தங்க சொல்லியிருப்பான்ல, அந்த ஸ்டோர் ரூமுக்கு தான் போயிட்டு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு அதில் தான் தங்குறான். தயங்கு கொசு கடிக்குது, கீழே படுத்து கிடக்கான். பெட்லேயே தூங்கினாலும் கீழே படுத்து கிடக்கான். ஃபேன் இல்லை. அந்த ரூமில் தான் தயங்கும் தங்குறான். தயங்கால் அங்கே இருக்க முடியல. இருந்தாலும் தயங்கு வேறு வழி கிடையாது, அங்கே தான் இருக்கான். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. ஜேகே காலேஜுக்கு கிளம்புறான். இப்போ தயங்க தான் வந்து உசுப்பிக்கிட்டு இருக்கான். தயாங்கோ எவ்வளோ நேரம் தூங்குவ? தூங்க விட்டா தூங்கிக்கிட்டே இருப்பியா? இல்லை சொல்லிட்டேன் நல்லவனா திருந்திட்டேன் மயிரை பிடுங்கிட்டேன்னு. இப்போ எந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்புறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்துறான். இப்போ தயாங்கும் ஓவர் டயர்டாக எழுந்திரிச்சு அப்படியே காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஹே தயாங், நீ தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிற, போயிட்டு செய். ஜேகே சார், எனக்கு ஓவர் டயர்டாக இருக்குது. டயர்டாக இருக்குன்னு சொன்னேன்னா விட்டு வெளில போட மயிறு. இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் மயிரே கிடையாது, நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜேகே ஆர்டர் போடுறான். இப்போ தயங்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு எப்படி பண்ணணும்னு கூட தெரில. சார், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண தெரியாதுன்னா செல்லை பார்த்து கற்றுக்கூட மயிறு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இப்போ இவனும் ஃபோன் எடுத்து அதில் யூடியூப்லாம் ஆன் பண்ணி அதில் ஏதோ ஒரு டிஷ்ஷை போட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அது எனக்கு செய்யவே வரல. எப்படி வெஜிடபிள் கட் பண்ணணும் என்னன்னே தெரில. அரையும் குறையுமா செஞ்சுட்டு வந்துட்டு இப்போ ஜேகேட்ட நின்றுட்டு இருக்கான். ஓவராகவே தான் டயர்டாக தான் இருக்கான். ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டான் கொசுக்கடையில், அதனால ஓவர் டயர்டாக இருக்கான். இப்போ ஜேகே கிட்ட நீட்டுறான். ஜேகே சாப்பிட்றான். என்னோட இவ்வளோ கேவலமாக இருக்குது, கேவலமாக பண்ணியிருக்க தயாங், கேவலமாக பண்ணியிருக்க, நல்லாவே இல்லை, இதெல்லாம் ஒரு நோய் கூட திங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை தூக்கி தயாங் மேலே எறிஞ்சிட்டான். இப்போ தயாங்கும் அப்படியே ஜேகே பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு அவனே காம் பண்ணிட்டு தயாங் வேணாம் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனே காம் பண்ணுறான். அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. அவன் இப்படி பண்ணோன்னே முதல்ல இருந்த தயாங்காக இருந்தால் அந்நேரம் செவ்வில் பேர்ந்துருக்கும் ஜேகேக்கு. இப்போ அவன் திருந்துறேன்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப காம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜேகே தயாங்க பார்த்து, என்னடா பல்ல கிடைக்கிற, பல்ல உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கா. இப்போ குழந்தை அழுகுது. தயாங்கா, குழந்தைய போய் தூக்கு போ. உன் குழந்தை தானே, நான் எதுக்கு தூக்கணும்? என்னோட வாய் பேசுகிற, சொன்னால் கேட்க மாட்டியா? வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு கத்துறான். இப்போ தயாங்கும் வேறு வழி தெரியாமல் குழந்தைய போய்ட்டு தூக்கி ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான். ஏய், குழந்தைக்கு மில்க்கு ஃபீட் பண்ணு, அது பசிக்கு தானே அழுகுது. பாருங்க சார், எனக்கு எப்படி பால் காய்ச்சணும்னு தெரியாது, எப்படி பால் டப்பால் ஊற்றணும்னு தெரியாது, கீழே ஊற்றிடுவேன். இந்த வேலையெல்லாம் நீ செய்யலைன்னு வச்சுக்கோ, வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எனக்கும் வேறு வழி தெரில. பல்ல கடிச்சிக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான். சார், பால் எப்படி காய்ச்சணும்னு கூட உனக்கு தெரியாதா? எங்கள் வீட்டில் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது கிடையாதுன்னா ஏன் வீட்டில் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தயாங்க பிடிச்சி கிச்சனுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஜேகே வந்து தயாங்கு கைட் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி தயாங்க மில்க்கு காய்ச்ச சொல்கிறான், பால் காய்ச்ச சொல்கிறான். அதே மாதிரி தயாங் பண்ணுறான். அவனுக்கு ஆல்ரெடி நைட்டெல்லாம் தூங்காமல் டயர்டு. இதில் இவன் வேறு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு, குழந்தைய பார்த்துக்கோ, குழந்தைக்கு பால் காய்ச்சிட்டு வந்து ஃபீட் பண்ணுன்ற மாதிரி ஓவராக டென்ஷன் பண்ணிட்டுருக்கான். தயாங்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகே மேலே சரி கோவம் வருது. ஜோ 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 சே அழுகாத செல்லக்குட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் இப்போ குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கான். அப்படியே குழந்தையும் குடிச்சிட்ருக்கா. இப்போ அப்படியே வந்துட்டு தயாங் ஜேகேவை பார்த்து, குழந்தைய விட்டுட்டு எப்படி வருவ? டேய், நொட்டிக்கோதடா, குழந்தையும் தூக்கிட்டு தானே காலேஜுக்கு வருவேன், அங்கேயும் வந்து என்கிட்ட தான் ஃபீட் பண்ண சொல்லுவியா? தயாங்கா, நீ எனக்கு வாய்த்த அடிமை. ஆமாடா, அங்கேயும் வந்து நீ தான் என் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்ல, அங்கேயுமாயா நான் வந்து பார்த்துக்கணும்? இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரிலடா. பார்த்துக்கலைனா என் வீட்டை விட்டு உன்னை வெளில அனுப்பி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண தயாங்கும் அவன் நிலமே நினச்சி நொந்துக்கிறான். இப்படியே தயாங், ஜேகே அண்ட் ஜேகேவோட குழந்தை 3 பேருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க காலேஜுக்கு. தயாங் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஒரு அணத்துற சவுண்டு தான் கேட்குது. ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். தயாங், காரில் போய்ட்டு உட்காரு, இதோ வரேன் அப்படின்ற மாதிரி அவன் போகிறான். இப்போ அப்படியே தயாங் ஜேகேவோட ஹேண்டை பிடிக்கிறான். நாங்கள் சார், குழந்தைய எப்படிங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொடுக்க, ஏய், உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியும், அந்த லேடி தானே அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு என்ன டேப்லெட் கொடுக்கணும், சாப்பாடு ஃபீட் பண்ணணும், அவ்வளோதானே, நான் போய் கொடுக்குறேன், இந்தாங்க
நீங்கள் குழந்தைய எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே ஜேகேயோட ஹேண்டில் குழந்தைய கொடுத்துட்டு இப்போ நேராக அந்த லேடிக்கிட்ட தான் போகிறான். சாப்பாடுலாம் எடுத்து பவுலில் போட்டு அப்படியே அந்த லேடிக்கிட்ட போயிட்டு, அதாவது ஜேகேயோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இப்போ அப்படியே சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்கான். அந்த பொண்ணு இப்போ அப்படியே தயாங்க பார்க்குது. நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. தயாங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ அப்படியே தயாங்கிட்ட அந்த பொண்ணும், ஜேகே சார் ரொம்பவே நல்லவர், அவரோட பொண்டாட்டி பாவம் கொடுத்து வைக்கலை, போய் சேர்ந்துருச்சு. ஆனால் எவ்வளோ கேரிங்காக அவரோட குழந்தைய பார்த்துக்குருவார் தெரியுமா, இந்த வீட்டை பார்த்துக்குருவார் தெரியுமா. நான் ஒத்த பைசாக்கு லாய்க்கு கிடையாது, பார்த்தீங்களா என்னையே இவ்வளோ பெரிய வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு, ரொம்பவே நல்லவர். நீங்கள் யார் அவருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட கேட்டுட்ருக்க. தயாங் நோ ஆன்சர், ஒரு மாதிரி ஷையாகி ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ அப்படியா, 2 பேரோட ஜோடி பொறுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் அந்த சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே நல்லபடியாக சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இப்படியே தயாங்கம் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு அப்படியே டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இப்போ கீழே இறங்கி வரான். ஜேகே காரில் தான் உட்காந்துட்ருக்கான். டேய், சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரையை கொடுக்குறக்கு இவ்வளோ நேரமா, என்ன நினச்சிட்ருக்க என்னை பற்றி? சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரையை கொடுத்துட்டு வர வேணாமா? நீயா இருந்தால் நேரம் 1.5 மணி நேரம் எடுத்திருப்ப, நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கேன். காலேஜுக்கு லேட் ஆகுதுடா, அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதே மறந்துட்டேல நீ இன்னைக்கு, மறந்துட்டு நீ குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிட்ட. அவங்க அனத்தை போய் தானே நீ ஸ்டாப் ஆகி நின்ற, இதுக்கு முன்னாடியே உனக்கு வந்துட்டு மறந்துருச்சு எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் ஜேகே பார்த்து கேட்க. ஆமாடா, ஜேகேக்கு மறந்துருச்சு. தென் இவனை எப்படியாவது சரி பண்ணுன்றக்காண்டி இவன் முன்னாடியே சுற்றிட்டு இருந்தனால அது மறந்துருச்சு. இப்போ அப்படியே ஜேகேவும் ஒரு மாதிரி வாயை மூடிட்டு காரை ட்ரைவ் பண்ணுறான். குழந்தைய தயாங்கிட்ட கொடுத்துட்டு தயாங்கும் பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்கான். இப்படியே தயாங்க ஜேகே 2 பேருமே காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போனால் கூட, அதாவது ஜேகே கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டீச்சர் தான் இப்போ வந்து ஜேகே கிட்ட குழந்தைய வாங்குறாங்க. அப்படியே ஜேகேவும் குழந்தைய சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறான். இப்போ இதெல்லாம் பார்க்க தயாங்க்கு எரியுது. ஜேகே சார், என்னடா கிளாஸ் ரூமுக்கு போட மயிறு சார், எனக்கு வந்து லெசனை நடத்துங்க. ஏய், கிளாஸ் ரூமுக்கு போ, அந்த கிளாஸ் நடத்துகிறேன். ஓ சார், குழந்தைய வாங்கி என்கிட்ட கொடுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, குழந்தைய நான் தானே பார்த்துக்கணுன்றீங்க, இப்போ எதுக்கு இந்த டீச்சர் கையில் கொடுத்துருக்கீங்க? மேம், குழந்தைய என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து அந்த லேடி கையில் இருந்து, அந்த டீச்சர் கையிலேருந்து குழந்தைய வாங்கிடுறான். இப்போ ஜேகே பார்த்து அப்படியே தயாங்க பார்த்து முறைக்கிறான். என்ன முறைக்கிறீங்க, கிளாஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அந்த மேம்னா அப்படியே இவங்க 2 பேர்த்த வேறாக பார்க்குது. இப்போ ஜேகே அப்படியே தயாங்கோட ஹேண்டை தட்டி விட்டு, என்னோட பண்ணிட்டுருக்கா அந்த டீச்சர் முன்னாடி, அந்த மேம் முன்னாடி நான் பண்ணிட்டுருக்கேனா? மொத்த நீ வருவ, உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் வாங்குவ, உன் பிள்ளைய என்கிட்ட கொடுப்ப, ஃபீட் பண்ண சொல்லுவேன், உனக்கு பொண்டாட்டி மாதிரி வந்து சமைச்சு போட சொல்லுவேன், அப்புறம் அவங்கள போய் நான் பார்த்துக்குருவேன். இதெல்லாம் எதுக்காண்டி பண்ணிகிட்ருக்கேன்? உன் வீட்டில் உனக்கு ஒய்ஃபாக இருந்து நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்னன்னா நீ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க, பேசுனா சங்கு அறுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தயாங் மிரட்டிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு இதெல்லாம் பேர் இன்பம் தான், உள்ளே சிரிச்சிட்ருக்கான். என்னடா நினச்சிட்ருக்கா, உன் மேலே நான் வந்து லவ் ஃபால் இல்லை தயாங், நீ இப்பெல்லாம் பேசாத. என்ன வாய் வளருது, இதுலேருந்து தெரியுதுல என் மேலே நீ லவ் ஃபாலில் தான் இருக்கேன்னு. ஜேகே, நீ ஒத்துக்கலைனாலும் நீ ஏன் ஆள், புரியுதா? யூ ஆர் மை ஹஸ்பண்ட், ஐ எம் யுவர் ஒய்ஃப், புரியுதா? புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. பாரு ஜேகே, நான் நல்லா படிக்கணும்னா, பெரிய ஆளாக ஆகணும்னா அதுக்கு இந்த ஜேகே என் கூட இருக்கணும், புரியுதா? நீ இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே படிக்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரி. இப்போ கூட ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டே தான் ஜேகே கிட்ட பேசினான். ஆனால் ஜேகேக்கு இதெல்லாம் வந்துட்டு மனசுக்குள்ளே ஹாப்பியாக தான் இருக்குது. தென் ஏதோ படித்து பெரியாளாகி நல்ல பையனாக திருந்திருந்தாலே போதுண்டான்ற மாதிரி ஜேகே நினச்சிட்ருக்கான். இப்படியே கிளாஸ் ரூமுக்கு போக குழந்தனா அழுகுது. தாங்க விழுந்து விழுந்து குழந்தைய பார்த்துக்கிருக்கான். இப்போ கிளாஸ் ரூமே தாங்க தான் பார்க்குது. ஜேகே சார், என்ன உன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, எப்போ பாரு உனைய மாதிரியே இருக்கு உன் பிள்ளை, ஏனே மாதிரி மாற்றிக்கிறேன் அழுகாம. ஏய், நான் எப்படா அழுதேன்? இதான் அழுதையே அன்னைக்கு. தயாங், திஸ் இஸ் கிளாஸ் ரூம். ஓ சாரி சார்,
நான் மறந்துட்டேன் கிளாஸ் ரூம்ன்றதே, சாரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தான் ஜேகேவை பார்த்து கண்ணடிக்கிறான். ஜேகே அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஷையாகிட்டு வைக்கப்பட்டுட்டு அப்படியே பாடம் நடத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே தாங்க குழந்தைக்கு பால் பாட்டியில் எடுத்து ஃபீட் பண்ணிட்டுருக்கான். ஜேகே பார்க்குறான், என்னடே ஒழுகாத குழந்தைக்கு இது கூட கொடுத்துட்ருக்க, பசிக்கும்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாப்பிடுவோம், அப்போ குழந்தை எப்போ சாப்பிடும்? எப்பா உனையம்மா அறிவுலாம் எவனுக்கும் இல்லைடா அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே நின்றுட்டுருக்கான். இப்போ கிளாஸ் ரூமு தாயங்கையும் பார்க்குது, ஜேகேயும் பார்க்குது. என்னடா இங்கே கிளாஸ் நடத்த வந்திருக்கீங்களா இல்லை வேறு எதுவும் பண்ண வந்திருக்கீங்களான்ற மாதிரி கிளாஸ் ரூமே ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்ருக்கு. இப்போ அப்படியே ஜேகே, ஏய் என்னடா எங்களை பார்த்துட்ருக்கீங்க, கிளாஸை கவனிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு விட்றான். இப்போ கிளாஸ் ரூம் அப்படியே எல்லாமே கிளாஸை கவனிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ அப்படியே தாயங்க பார்க்குறான் ஜேகே, கிளாஸை கவனிடா. யோ கவனிக்கிறேன் நடத்து. யோ தயம். சரி சார் சரி சார், நடத்துங்க நான் கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தாயங் கிளாஸை கவனிச்சிட்ருக்கான். இப்போ பேக் சீட்டில் தாயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தாயங்க இல்லைன்னா எப்படி இருக்கும், போர் அடிக்கும்ல. தாயங்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஆனால் தாயங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். பாருங்கடா உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது, உங்க கூடலாம் சேர்ந்து இருக்க முடியாது, திருந்துங்க, திருந்தாட்டி போங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா திருந்துங்க, இல்லாட்டினா வெட்டியாக சாவுங்க அப்படின்ற மாதிரி தாயங்க அவங்கக்கிட்ட பேசவே மாட்டான். அவங்களுக்கு தாயங்க தான்டா எல்லாமே, கேங் லீடரே. அவனே திருந்தும் போது சில்லக்கா பசங்க அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் திருந்திடுறாங்க. இப்படியே தாயங் நல்லா படிக்கிறான், மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு டெஸ்ட்டு வச்சா ஃபஸ்ட்டாக வரான். இப்படியே தாயங் குழந்தைய பார்த்துக்கிறது, ஜேகேவை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, அந்த லேடியை பார்த்துக்கிறது, படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேகேக்கு ஒய்ஃப் இருந்தால் எந்த லெவலுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பாங்களோ, குடும்பத்தை கேர் பண்ணி பார்த்துட்ருப்பாங்களோ, அதே மாதிரி இப்போ நம்ம தாயாங் எல்லாமே பண்ணிட்டுருக்கான். இப்படியே எக்ஸாமும் வருது, ஃபஸ்ட் இயர் எக்ஸாம். தாயாங் வந்துட்டு டெஸ்ட் எக்ஸாம் எழுதுகிறான், பாஸ்டா. ஸோ அதுக்கு காலேஜ் சார்பாக வந்துட்டு தாயாங்க் அவார்டு கொடுக்குறாங்க. தென் என்னென்னா பேக் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டு, படிக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்த, பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பையன் இப்போ நல்லா படித்து காலேஜில் ஃபஸ்ட்டு, கிளாஸில் ஃபஸ்ட்டு அப்படின்றனால தாயாங்க் வந்துட்டு அவார்ட் கொடுக்குறாங்க. இப்போ தாயாங்க் பேசுகிறான் ஸ்டேஜில், எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணுன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் சொல்லணும். எங்கள் அம்மா, என்னோடய தாய் குலத்துக்கு நன்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க தானே என்னை பெற்றதே, என்னை பெற்று என்னை வளர்த்தாங்க. ஆனால் நான் சரியான முறையில் வளரல. ஆனால் என்னை ரொம்பவே சகிச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்று ரொம்பவே சகிச்சுக்கிட்டு வளர்த்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நான் எவ்வளோ தப்பான வழியில் போயிருப்பேன். அப்போ எங்கள் அப்பா என்னை அடித்தாங்க, எவ்வளவோ கெஞ்சினாங்க என்கிட்ட. ஆனால் அவங்க கெஞ்ச எனக்கு மிஞ்சணுன்னு தான் தோணுச்சு. நன்றி சொல்கிறதோட எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு தான் அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா. அப்புறம் இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய நண்பன் ஆகாஷ். நிறைய பேர் என்னை கைவிட்டாங்க, நிறைய பேர் என் கூடயே இருந்து எனக்கு துரோகம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஆகாஷ் எதிரி தான். ஏன்னா அவன் நல்லா படிக்கிற பையன், அதனால் எனக்கு அவனை பிடிக்காது. கடைசியில் அவன் தான் என்கிட்ட வந்து கைடே பண்ணான், இப்படிலாம் இருடா, இப்படிலாம் இருக்காதடான்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்படுற காலத்தில் என் கூட நின்றான். ரொம்பவே நன்றி ஆகாஷ். அப்புறம் நான் இன்னொரு ஆளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு விரும்பலை, நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஜேகே சார், உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது நன்றி கிடையாது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ. நன்றி சொல்லி ஒரே வார்த்தையில் முடிக்க முடியாது சார். நான் உங்களை நேசிக்கிறேன், காதலிக்கிறேன், உங்களை மட்டும்தான் மனசார நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது எப்போல இருந்துன்னு தெரியல சார். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் புரிய வச்சிங்க. இந்த உலகத்தில் யார் உண்மையாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோடான்னு சொல்லிட்டு புரிய வச்சிங்க. அந்த செகண்ட்லேருந்து உங்கள் மேலே ஃபால் ஆகிட்டேன். உண்மையிலே என்கிட்டே நானே இல்லை சார். என்னை அந்த லெவலுக்கு திருத்திட்டீங்க. என்னை ரொம்ப வெஞ்சதும் நீங்கள் தான், என்னை ரொம்ப பனிஷ் பண்ணதும் நீங்கள் தான், என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டதும் நீங்கள் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் லைஃப்பில் வந்ததுக்கு, என்னை திருத்தினதுக்கு
நான் யாருன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தயங் ஓவர் எமோஷ்னலாக ஸ்டேஜில் வச்சே ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கான். தென் ஐ லவ் யூ சொல்லிட்டான். இப்போ ஜேகே ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்கி படியுது. தென் என்னன்னா ஜேகே நினச்சது இதுதான். தயாங்கா, உண்மையை தானே சொல்கிற? இதுக்கப்புறமும் நீ இப்படி தானே இருப்ப? மாற மாட்டேல? எதுக்கு மாற போகிறேன்? மாறணும்னு நினச்சா அப்பயே மாறி இருப்பேன் சார். எனக்கு கேட்டிங்களா ஒரு வார்த்தை, எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னு. தயாங்க ஏமாற்ற மாட்டேன் சார் யாரையுமே. என்னை நம்பி வர்றவங்கள ஏமாற்ற மாட்டேன். அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையாக இருந்தேன், மற்றவங்களுக்கு பொய்யா இருந்தேன். இப்போ உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் உண்மையாக இருக்கேன் சார், லாயலாக இருக்கேன். ஜேகே சார், நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிட்டு என்னை ஏற்றுக்கிருவீங்களா? ஆமாம் சார், நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா என்னை விட்டுட்டு போகாதான்னு சொன்னீங்க. அப்போ இந்த மரமண்டைக்கு ஏறல சார், ஏறல உங்களுடைய காதல். அதுக்கப்புறம் நான் உங்கள் மேலே ஃபால் ஆகிட்டேன். ஆனால் என்னை ரொம்பவே நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க, அது எனக்கு புரிஞ்சிச்சு. தென் இப்போ உங்களுக்கு என்னை பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்னை அவாய்ட் பண்ணாமல் உங்களோட வாழ்க்கையில் என்னை 2வது வழக்காக ஏற்றுவீங்களா சார்? உங்களோட வாழ்க்கையில் என்னை உங்களுக்கு 2வது ஒய்ஃபாக மாற்றிக்கிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஓவர் எமோஷ்னலாக இப்போ ஜேகே கிட்ட கேட்க, ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இப்போ அப்படியே ஸ்டேஜ் ஏறி போகிறான். ஏறி போயிட்டு தயாங் முன்னாடி நின்றுட்டு தயாங்கோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, தயாங்கா, என்னோட குழந்தைய எப்போ நீ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டியோ அப்பயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் எனக்கு செகண்ட் நீ தானு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீ அவாய்ட் பண்ணிட்டு போன. நீ அவாய்ட் பண்ணாலும் நீ என்னுடையது தாண்டா, எப்பயுமே நீ எனக்கு மட்டும்தான். அது எனக்கு புரிஞ்சிச்சு. தென் நீ என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, நீ தப்பு பண்ணா ப்ரொஃபஸராக நான் தானே நீ திருத்தணும். அது வாழ்க்கையிலையும் சரி உன் பாடத்துலேயும் சரி, அது ப்ரொஃபஸர்னா நான் தானே உன்னை திருத்தணும். நீ தப்பான ரூட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தெரியும், என்கிட்ட இருந்தால் நீ கரெக்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் தயாங் உன்னை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்றக்காண்டி உன்கிட்ட உன் மேலே ஃபால் இல்லைடான்னு சொல்லிட்டு உன்னோட ஈகோவை டச் பண்ணேன். நீயும் வீட்டுக்கு வந்த. தென் அதுக்கப்புறம் உங்ககிட்ட அப்படிலாம் பேசினது, உன்னை ஸ்டோர் ரூமில் தங்க வச்சது, குழந்தைய பார்த்துக்கிற சொன்னது, வீட்டில் வேலை கொடுத்தது, எல்லாமே நீ திருந்தணுன்றக்காண்டி தான் தயாங். எனக்கு உன்னை அப்படிலாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இஷ்டம் கிடையாது. உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் நீ திருந்தணும். உங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க, தயாங்க திருத்தி என்கிட்ட என்னோட பையனை ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்காண்டி அதுக்கப்புறம் நீ திருந்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் பண்ணேன் தயாங். இங்கே பாருடா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே ஃபால் ஆனதுக்கப்புறம் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு தோணுச்சு. நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். தென் நீ படிக்கணுன்றக்காண்டி தான் உன்னை அவாய்ட் பண்ணேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன். ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தயாங்க ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே தயாங்கும் ஐ லவ் யூ ஸோ மச் சார், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஜேகேவை ஹக் பண்ண. இப்படியே 2 பேரும் காதல் மலையை பொழிஞ்சிட்ருக்காங்க. கீழே குழந்தை அழுத்திட்டுருக்கு. இப்போ ஜேகே அப்படியே தயாங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு குழந்தை அழுகுது. கேட்குது. இப்போ என்ன பண்ணலாம்? குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். பால் பாட்டில் எடுத்துகிட்டு வரலையே, ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேனே அப்படின்ற மாதிரி தயாங் அவன் பேக்கில் இருந்து பால் பாட்டில் எடுத்துகிட்ருக்கான். தென் என்னன்னா அவார்டு ஃபங்க்ஷன் இங்கே நடக்குது, லேட்டாக தானே ஆகும். அப்போ குழந்தைக்கு பசிக்கும்ல, அதனால தயாங் எல்லாம் ப்ரிப்பரேஷனாக வந்திருக்கான். ஜேகேனா வாயடிச்சு போய் நிற்கிறான். தயாங், எந்த மாதிரி இருந்த, இப்போ எந்த மாதிரி பொறுப்பாக மாறிட்ட அப்படின்ற மாதிரி இப்படி கேட்க, உன் கூட சேர்ந்துட்டேன்ல, அப்போ நான் பொறுப்பாக தானே இருப்பேன் மாமா அப்படின்ற மாதிரி இப்படியே தயாங்கும் கீழே இறங்கி போயிட்டு அந்த மேம்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மேம் கையில் குழந்தைய கொடுத்துருப்பான்ல,
அந்த மேம் கையில் தான் இப்போ குழந்தை இருக்குது. அப்படியே தயங்கம் போயிட்டு சிரிச்சுக்கிட்டே குழந்தைய அவனோட ஹேண்டில் வாங்கிட்டு அந்த மில்க் பாட்டில் எடுத்து ஃபீட் பண்ணிட்டுருக்கான். தயங்கா, நீ இப்போ என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறத பார்த்துட்டு எனக்கும் வேணும்னு தோணுதே அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே தயங்கோட காதுகிட்ட போயிட்டு கேட்டுட்ருக்கான். தயங்க அப்படியே சடனாக திரும்புகிறான் ஜேகேயை பார்த்து. தயங்கோட லிப்பு அந்த ஜேகேவோட லிப்பு ஒன்றோட ஒன்று டச் ஆகிடுது. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுறாங்க, கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை வேறு பார்த்துட்டாங்களே, அதனால் அப்படி வந்துட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே இப்போ இப்படி சொல்லிட்டுருக்காங்க, செரப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தயங்கோட லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் கப்பல்ஸாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜேகே தயங்கோட காதுகிட்ட போயிட்டு, டேய் எனக்கு என்னையும் உன்னோட குழந்தை மாதிரி வச்சு ஃபீட் பண்ணுவியா? என்னது? என்னதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலா ஜேகே தயங்க பார்த்து கேட்க, தயங்கும் ஓகே அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு உங்களுக்குலாம் புரியுதுலடா. ரொம்ப பேட் பாயா யாருக்குமே அடங்காமல் சுற்றிட்டு இருக்க தயாங்க அவனை திருத்தணும்னு நினைக்கிறான் ஜேகே. ஸோ திருத்தணும்னு நினைக்கிறக்காண்டி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். தென் அதுக்குமே அடங்காமல் ஜேகே கொடுத்த பனிஷ்மெண்ட்டுக்காண்டி ரிவெஞ்ச் எடுக்க அவன் வீட்டுக்குள்ளே வரான். ரிவெஞ்சும் எடுக்கிறான். தயாங் மேலே ஜேகேவை ஃபாலோ ஆக வைக்கிறான். கடைசியில் ஃபாலோ ஆனதுக்கப்புறம் நீ எனக்கு வேணாண்டா மயிரும் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறான் தயாங். நீ என்ன தான் பிரிஞ்சு போனாலும் நீ என்னோட ஸ்டூடெண்ட்டு, என் குழந்தைய கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட, நீ எனக்கு வேணும், உன்னை கெட்டு போக விட மாட்டேன், கெட்ட வழியில் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் அவன் பின்னாடியே போயிட்டு உன் மேலே ஃபால் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தயாங்க்கு புரிய வைக்கிறான் அவன் யாருன்னு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச வைக்கிறான், உலகத்தை புரிய வைக்கிறான். இப்படியே தயாங்கும் புரிஞ்சுக்கிட்டா அவனும் நல்லா படிக்கிறான். இந்த டைம் ஜேகே தயாங் மேலே ஓவர் கேரிங் எடுத்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் வந்துட்டு தயாங்க்கு பிடிக்க தயாங் அப்படியே ஜேகே மேலே ஃபால் ஆகுறான். அவனுக்கு ஜெலஸும் ஆகுது. தென் இப்படிலாம் ஃபால் ஆகுற தயாங் கடைசியில் ஜேகே காண்டியே நல்லா படித்து பெரிய ஆளாக ஆகுறான். என் லைஃப்பில் நீ இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், என் லைஃப்பில் நீ இருந்தால் தான் நான் நல்லா படிப்பேன் அப்படின்ற லெவலுக்கு தயாங் வந்து ஜேகே மேலே ஃபால் ஆக ஜேகேவும் வந்துட்டு தயாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் தானே ஃபஸ்ட்டு ஃபால் ஆகிருப்பான். தயங்க திருத்தணும்னு நினச்சி தானே இவ்வளோ தூரம் அவனை ஹேட் பண்ணியிருப்பான். தென் அதனால் அவனுமே அவனோட ஃபாலோ ஒத்துக்க இப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. ஓகேடா, எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. லாங்காக எடுன்றீங்க, லாங்காகவே எடுத்துகிட்டே இதை எனக்கு வந்துட்டு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கே 2 வீக் ஆயிடுச்சு, 2 வாரம் ஆயிடுச்சு. தாய் மாமா பிகம் ஏ ப்ரொஃபஸர் அது எடுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இதை ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதனால் தயவு செய்து லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வியூவர்ஸ் அதிகமாக போகும். ஸோ எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்க மோட்டிவாக இருக்கும். ஓகேடா, நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டார்மிஸ், பாய்.